1975 ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறந்தாங்கியில் பிறந்தவர். தந்தையின் பெயர் சந்திரன், தாயின் பெயர் குமுதம். அதே ஊரில் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்தார். அனைவரையும் போலவே வேலை தேடி சென்னைக்கு சென்றார். பல்வேறு தொலைக்காட்சி சேனல்களுக்கு வாய்ப்பு கேட்டு சென்றார். வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. மார்க்கெட்டிங்கில் சிறிது காலம் பணியாற்றிய பிறகு ஒரு தனியார் சேனலில் செய்தி வாசிப்பாளராக பணியில் அமர்ந்தார். பிறகே விஜய் டிவியில் பணியாற்றும் வாய்ப்பை பெற்றார். 1000 எபிசோடுகளை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கும் நீயா நானாவின் மூலம் புகழின் உச்சிக்கு சென்றார். அதுவே அவரின் பெயராய் மாறியது. அறம் தாங்கி நிற்கும் அறந்தாங்கி புதல்வா, வெள்ளித்திரையிலும் சின்ன திரையிலும் தன் அறிவாலும் சமயோசித உணர்வாலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த தலைமகன். கல்வியால் தான் உன் எதிர்காலம் உயரும் என மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் உன்னத கலைஞர். பயிற்சியாலும் இடைவிடா முயற்சியாலும் ஒருவன் முன்னேற வேண்டும் என்பதற்கு வாழும் உதாரணம் மிஸ்டர் சி கோபிநாத், விஜய் டிவி ஹால் ஆஃப் ஃபேமர். சியோன் உம்மை வணங்கி வரவேற்கிறது. Now we'd like to request our honorable correspondent to welcome our chief guest of the day. Check. Hello, check. Thank you so much. So now the wait is over. Give a good hand for him. Yeah. எல்லாரும் எப்படி கோபிநாத் சார் கூப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், அவ்வளோதான். It was not a big deal at all. We just had his contact number. I called him over straight. நான் நேராக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஸ்கூல் சார் வரீங்களான்னு கேட்டேன். He immediately said yes. That was so generous of him. நல்லா கைத்தட்டு கொடுங்க. ஓகே, ஸோ ஆமாம், நேற்றைக்கு தான் பார்த்தேன், நம்ம சிஎம் கூட ஒரு நேர்காணல் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் பார்த்தீங்களா? So he's on such a high scale with moving around with such high cadre of people, and he is still committed himself to come down to such places and contribute his good things to us. அவ்வளோ உயர்ந்த தளங்களில், பெரிய மேடைகளில், பெரிய மக்களோட அநேக முக்கியமான காரியங்களை ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பேசி தீர்த்து வருகிறார்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒருவர் இப்படிப்பட்ட இடங்களுக்கு வந்து நமக்கு அவருடைய நேரத்தை கொடுக்கிறது பெரிய விஷயம். Hats off to you, sir. Give a good hand for that heart that he is holding. And we want to bless him that he continues this for little more longer and more longer and more longer. இன்னும் அநேக வருடங்களுக்கு இப்படிப்பட்ட சேவை, அதாவது அவர் சீர்திருத்தம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னே தெரியாது. தட்ஸ் வாட் ஐ சி, யூனோ. கேள்வி கேட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நிறைய விஷயங்களை நமக்கு தெரியாமலே நமக்குள்ளே எழுதிட்டு இருக்கிறார். ஸோ அப்படி அநேக இருதயங்களிலும் உள்ளங்களிலும் அவர்களுக்கே தெரியாமல் அநேக காரியங்களை எழுதி திருத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவேன். அந்த விதத்தில் பர்சனலாக ஐ ரெஸ்பெக்ட் யூ ஸோ மச் சார். வி ஆர் வெரி மச் ஹானர்ட் டு ஹேவ் யூ ஹியர். உங்கள் டைம் ரொம்ப வேல்யூபிள். வி ரியலி வாண்ட் யூ டு கம் ஆன் ஸ்டேஜ் அண்ட் டேக் ஓவர் த டைம். Give a big round of applause, my dear students. Here is the pride of Vijay TV. இளைஞர்களின் எழுச்சி நாயகன் திரு சி கோபிநாத். Prize distribution. Send the children. I would like to call upon our honorable correspondent sir and co-correspondent man to honor our distinguished chief guest with a shawl and a memento. Please be a big round of applause, my dear students. And this is the most important occasion of the 35th annual day celebration. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இந்த ஊருக்குள்ள இவ்வளோ பெரிய, நான் ஏதோ குட்டியாக இருக்க ஒரு ஸ்கூல் பார்த்தா பெரிய கிரவுண்டு. ஸோ ஹாப்பி டு சி யூ கைஸ் ஹியர். ஸோ யாரெல்லாம் இங்கே 9th 10th 11th 12th
இப்ப சத்தம்லாம் இப்ப போயிரும் பாரு சத்தம்லாம். எப்ப பறிச்ச? எப்ப பறிச்ச? எப்ப மார்ச்சா ஏப்ரலா? ஆனா சில பேருக்கு ஆரம்பிச்சிருச்சு தானே? ஆரம்பிச்சிருச்சா? சிபிஎஸ்சிக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நல்லா படிச்சாச்சா? சரி, ஓகே. நிறைய பசங்க வந்து ஹையர் செகண்டரி தான் நிறைய இருக்கீங்க இல்லையா? Let me send the mic now that you can suggest me that what topic that you guys are expecting me to talk. சரியா? நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் அப்படின்னு. இந்த அம்மா அப்பாலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல பசங்கிட்ட பேசுவோம். ஓகே? ஏன்னா நான் ஸ்கூலில் படிக்கிறப்பெல்லாம் நிறைய பேர் வருவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனால் கடைசியில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு வேண்டியது பேசியிருப்பாங்களான்னு தெரியாதுல்ல. அதனால் நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் அப்படின்னு உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சும்மா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேயா? இன்னொரு மைக்கு இங்கே வந்துச்சு, எங்குது அந்த மைக்கு? கொடுங்க. ஆனால் ரொம்ப நேரம் போகக்கூடாது, தலைப்பு மட்டும்தான். சரியா? அப்புறம் அடுத்தடுத்து நிறைய இதுக்கப்புறம் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் இருக்கா? அதனால் அதுக்கெல்லாம் டைம் வேணும். நானும் ஊருக்கு போய் நைட்டு வண்டி பிடிக்கணும். எங்கே இருக்கு மைக்கு? டீ பரவாயில்ல, கொடுக்குறப்ப கிடைக்கிறப்ப வாங்கிப்போம். தருவோம். அதுக்கா தட்டுமா? இலையில வைப்பீங்க விடுறது. ரைட்டு, தலைப்பு சார். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு புகழ் பெறறதுக்கு என்ன சார் பண்ணும்? வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு புகழ் பெறறதுக்கு என்ன சார் பண்ணணும்? யாரு கேக்குறானே தெரியல எனக்கு. எங்க பசங்களா? வாழ்க்கையில் ஜெயிக்க புகழ் பெற என்ன பண்ணும்? சார் சூப்பர். புகழ் பெறணுமா பாப்புலர் ஆகணுமா? புகழ் பெறணுமா பாப்புலர் ஆகணுமா? ரெண்டுமே தான் சார். பின்னாடி பாத்துக்கவா? ஏங்க இதான் முன்னாடியே நிக்கிறாங்க. முன்னாடி நிக்கிறால நான் எங்க பின்னாடி பார்க்கணும்? அப்பா இப்படித்தான் பிள்ளைகளை படிக்க சொல்றதுன்னு நினைக்கிறேன். அப்படி படி, இப்படி படி. புகழ் பெறது வேற, பாப்புலர் ஆகிறது வேற. there are two different things. புகழ் என்பது நீடித்திருப்பது. பாப்புலர் அப்ப பாப்புலர் ஆகும், அப்புறமா பாப்புலர் எல்லாமே கூட போயிடலாம். what do you want to be? புகழ் பெறணுமா? புகழ் பெறணும். வாழ்க்கையில் புகழ் பெறுவது எப்படி? சூப்பர். அடுத்து எஸ், என்ன படிக்கிறீங்கம்மா? 9th சார். 9th. ஓகே, குட். வேற ஸ்கூலோட பிடி சார்ட்ட மைக்கை கொடுத்துட்டா டக்கு டக்குன்னு போகும். அவர் தான் பறந்து பறந்து போவார். காலேஜ் ஃப்ரெண்டுக்கும் அவன் ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவனோ அதை பொறுத்தது. நீங்க என்ன படிக்கிறீங்க? சார் நான் +1 படிக்கிறேன் சார். ஹலோ, என்ன கேள்வி கேட்கிறேன் காதுல? காலேஜ் ஃப்ரெண்டு டேய், சினிமால வர மாதிரி மைக் அப்படி சைடுல பிடிச்சா அப்புறம் அப்படி கேட்கும். நேரா புடுறா. காலேஜ் ஃப்ரெண்டுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு டிஃபரன்ஸ். ஓகே, எஸ், ஓகே. சார், what do you have been achieving in your life, sir? What do you have been achieving in your life? What do you have me? என்ன தினக்கும் கத்துக்கிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கை முறையில்? என் வாழ்க்கை முறையில் நான் என்ன கற்றுக்கொண்டேனா? ஓகே, கேள்வி இல்லை தம்பி, தலைப்புடா ஏதாவது. Sir, can you please tell me about education? Can you please tell me about education? ஓகே, எஜுகேஷன்ல புரியல. எக்ஸாமா எஜுகேஷனா? Exam also, sir. Exam also, sir. Exam also. Yes, sir. Okay, education and exam. Okay. வேற anything else? அம்மா அப்பா, டீச்சர்ஸ். சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா. இந்த பசங்க எக்ஸாம் நெருங்கிடுச்சுன்ற ஒரு கொஞ்சம் கூட பயமே இல்லாம இன்னும் கொஞ்சம் படிக்காம எக்ஸ்ட்ரா ஃபோன் பார்க்கிறது, இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாம இன்னும் 20 or 25 days தான் இருக்கு எக்ஸாம்க்கு. எக்ஸாம் பற்றி பயம் இல்ல உங்களுக்கு? ஆமா. உங்களுக்கு ஏன் பயமா இருக்கு? பசங்களோட லைஃப் ஆச்சே சார். உங்களுக்கு ஏன் பயமா இருக்குன்னா உங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு ஏன் பயம் இல்லைன்னா அதை பத்தி அவங்களுக்கு தெரியும். அதான் வித்தியாசம். அப்படிலாம் இல்ல சார்.
அப்படியெல்லாம் இல்ல நமக்கு என்ன சார். பயனா இப்போ நான்லாம் ரொம்ப நாள் ஃப்ளைட்டில் இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போவோம்ல அப்போலாம் திடீர்னு பயம் வந்துடும். ஐயோ இப்போ இந்த ஃப்ளைட்டு வந்து பிரேக் பிடிக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. அப்படி பிரேக் பிடிக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது பயந்துட்டு இருந்தப்போ பார்த்தா நான் ஃப்ளைட்டில் ஏறினப்போ பைலட் ட்ரெஸ்ஸு போட்டு ஒருத்தர் ஏறினார். அவருக்கு நான் ஹலோலாம் சொன்னேன். பைலட்டை பார்த்தோன்னே ஆசையாக இருந்து வணக்கம்லாம் சொன்னேன். முகம் ஞாபகம் வந்து அந்த ஆள் அங்கேருந்து பேசிகிட்டு இருந்தாப்புல. எனக்கு பயமாயிடுச்சு. என்னடா இவர் இங்கேருந்து பேசிட்டு இருக்கா, அப்போ ஃப்ளைட் யாரா ஓட்டுறது அவர்கிட்ட போய் நான் பேசினேன். என்னங்க நீங்கள் இங்கே நிற்கிறீங்க ஃப்ளைட் யார்ட்ட ஓட்டினா ஒரு கட்டத்துக்கு மேலே ஆட்டோ பைலட் போட்டு இங்கே வந்துருவாங்களாம். ஃப்ளைட் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குமா. ரொம்ப நாள் தெரியாது, டிரைவர் தான் அப்படி பிடிச்சி ஒயின் ஓட்டிட்டு இருக்கான்னு அப்படி நினச்சேன். அப்போ நமக்கு தெரியாத விஷயம் பற்றி நமக்கு நிறைய பயம் இருக்கும். அதை தெரிஞ்ச பசங்களுக்கு அவ்வளோ பயம் இருக்காது. பட் கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்காங்க. உங்கள் கவலை எனக்கு புரியுது, அதை பற்றி பேசுவோம். ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்களா உங்கள் ஃபோனுங்க? அப்புறம் வீட்ல வந்து யூஸ் பண்ணு. அதான் நீங்களும் கையோட தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஃபோனை. ரைட், ஓகே. ஃபோன் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். வேறு சார் குட் ஈவினிங் சார். ம் 12th ஆனால் அந்த மைக் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்கண்ணா சார். 100 ஃபீட்டு கூட சிக்னல் இல்லாமல் எப்படி? சிக்னல் 100 ஃபீட்டுக்காவது இருக்கணும்ல. 12th முடிச்சிட்டு எந்த துறையை உள்ள சூழ்நிலை இருக்கலாம் சார்? ஒரு நிமிஷம். ஒரு மைக் இருக்கா, 2 மைக் இருக்கா உள்ள? ஒரே மைக் தானே இருக்கா? 2 மைக் கொடுக்காதீங்க. நாட்டில் ஒரு மைக்குக்கு மேலே போயிட்டாலே பிரச்சனை தான். 12th முடிச்சுட்டு இப்போ உள்ள சூழ்நிலையில எந்த துறை எடுக்கலாம்? யார் இது? மாணவர்களுக்கு பேரண்ட் கேட்குறேன் சார். அவர் என்ன படிக்கிறாரு? 12th முடிச்சுட்டு அடுத்தது அவர் என்ன படிக்கிறாரு? எந்த துறையை தேர்ந்தெடுத்தா இப்போ உள்ள சூழ்நிலை? ஐயா, அவர் என்ன படிக்கிறாரு? இப்போ 12th என்ன படிக்கிறாரு? என்ன மேஜர்? 12th A1. A1 தானே. அவர் தானே படிக்கிறாரு. அவர் தானே இந்த முடிவு எடுக்கணும். அது நீங்கள் நானும் எடுக்கிறது எப்படி சரி? படிக்கிறவருக்கு தானே என்ன எடுக்கணும்னு தெரியும். இல்லை பொதுவா சார், பொதுவாக ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன், இது ரொம்ப நாளாக இது ஒரு இது இருக்குது. முடிச்ச உடனே எதை எடுக்கலாம், எந்த ஏரியாவில் பொண்ணு கட்டினா அதிக நகை போடுவாங்கிற மாதிரி இருக்குது. போது இல்லை ஒவ்வொரு இருக்குல்ல சார். கொஞ்சம் முன்னால் அண்ணா சிக்னல் கொடுங்கண்ணா. என்னண்ணா 100 ஃபீட்டு கூட சிக்னல் இருக்காது. புரியுதா? அது ஒர்க் பண்ணல. ஓகே, அந்த கேள்வி புரிஞ்சிருச்சு. எது பாப்புலர், இப்போ எது எடுத்தால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாங்கிறதுக்காக கேட்கலாம். ஹலோ சார் வணக்கம் சார். ஹலோ சார். சார் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு முடிவில் பெண்கள் மட்டுமே அதிக சதவீதம் இருக்காங்க. மாணவர்கள் அதிக சதவீதம் வருது சார். அதுக்கான ஆலோசனை. பெண்கள் அதிக சதவீதம் இருக்காங்க. ஆமாம் சார், பெண்கள் தான் அதிக சதவீதம் தேர்ச்சி அடைகிறாங்க. இந்த ஆண்டு மாணவர்கள் அதிக சதவீதம் தேர்ச்சி அடைஞ்ச ஆலோசனைகள். பெண்கள் நிறைய எடுத்தா என்ன இல்லை சார், கொஞ்சம் மாற்றம் பசங்களும் எடுக்கணுங்கிறீங்க. வரணும். எங்க இருக்கீங்கன்னு தான் தெரியல. ஆனா எங்கேருந்து பேசுறாரு? ஓ, இங்கேருந்து பேசுறீங்களா? 2 பசங்களா? ஆமாம் சார். ஓ, 2 பசங்களா இருக்காங்களோ? எஸ் சார். அதான் 2 பசங்களா இருக்கறனால பசங்க மார்க் எடுத்தா தேவை. ரைட், ஓகே சார். ஆல்ரெடி ரேங்க் ஹோல்டர் தான் சார் பையன். ஓகே. நான் தேர்ச்சி இதுக்காக கேட்குறேன். ஓகே, காட் இட். வேற சொல்லுமா சார். ஆவரேஜ் பர்சன் முன்னேறதுக்கு ஏதாவது ஸ்பீச் கொடுங்க. என்னம்மா? ஆவரேஜ் பர்சன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க. ஆவரேஜ் பர்சன் என் இனமடா நீ. ஆவரேஜ் பர்சன் முன்னேறுவதற்கு குட். டீச்சரா அம்மாவா? குட் ஈவினிங்மா. எக்ஸாம் வருது. இந்த டைம்ல பசங்க வெற்றியோ தோல்வியோ ரெண்டையும் ஏத்துக்கிற மனப்பக்குவம் பசங்களுக்கு வரும். அதுக்குரிய அட்வைஸ் நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் பசங்களுக்கு. வெற்றி தோல்வி ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. ஓகே, முடிஞ்சா ஸ்டார்ட் பண்ணவா? Anybody else? அம்மா அப்பாக்கள் எதுவும் சார். ஹாய் சார். சார் பயத்தை எப்படி சார் நீக்கிறது? என்னம்மா? பயம். பயத்தை போக்குவது எப்படியா? எஸ் சார். ஓகே, என்ன பயம்? இப்போ உங்கள்ட்ட பேசுறதுக்கு பயம். ஓ, இந்த பயமா? அதான் பேசுறீங்களே. இல்ல சார், ஆனாலும் கொஞ்சம் பயம் இருக்குங்க சார். பாருங்க, திரும்ப திரும்ப பேசுறீங்க. என்ன பயம் சார்? இதுக்குன்னு இல்லைங்க சார், வேற ஒரு பணியிலையும் பயம் இருக்குங்க சார். என்ன பயம் இருக்குன்னு? இப்போ ஏதாவது ஒன்று ஒருத்தவங்கள்ட்ட சொல்லணும்னா ஒரு பயம், ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு பயம் இருக்குங்க சார். அது எப்படிங்க சார் போக்குறது? எனக்கு கூட தான் நிறைய பயம் இருக்கு. பயம் இருந்தா என்ன தப்பு சார்? பயம் இருந்தா அது தைரியமா செய்ய முடியாதுங்க சார். ஏன் செய்ய முடியாது? தைரியமா பேசுறீங்களே. என்ன இது வரைக்கும் பேசுறதுல நல்லா பேசிட்டே இருக்கு. நீங்க தானே என்ன பயமா இருக்கு உங்களுக்கு? இருக்குங்க சார். இல்லங்க சார், பயம் இருக்குங்க சார், ஆனா வெளியில காட்டலங்க சார். அவ்வளவுதான். நம்ம தான் காட்டல. அப்புறம் என்ன வீரம்னா? என்ன பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது தானே. அதான் பேசுறீங்களே, அப்புறம் என்ன பயம் இருக்கு? சார் இருக்குங்க சார். வேற என்ன பயம் இருக்கு? பேயை பார்த்தா பயமா? நோ சார், அப்படிப்பட்ட பயம் அப்புறம் என்ன?
ஏதாவது ஒரு செய்யணும்னா அதை செய்யலாமா வேணாமா ஏதாவது நினைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பயம். அங்கதான் குழப்பம் இருக்கு உங்களுக்கு. என்னன்னா அது பயம் இல்லை, inefficiency on taking decisions, முடிவெடுப்பது பற்றி தீர்க்கமாக யோசிக்க முடியாமை. ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. நம்ம நிறைய பேர் பயம் நினைச்சிட்டு இருக்கிறது டெசிஷன் மேக்கிங்ல நமக்கு இருக்க ஸ்கில்ல தான் பயம் நினைச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு பயமே இல்லை, நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு பயம் இருக்கு, நீங்களே உங்களை நம்ப வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க முடிவெடுத்தா தப்பாயிரும்னு யாராவது சொன்னா உங்களுக்கு பயம் வருதா? அப்ப பிரச்சனை பயம் இல்ல, சொல்ற ஆளோட எல்லா கருத்தையும் நீங்க காதுல போட்டுக்கிறீங்க, அதுதான் உங்க பிரச்சனை. பட் ஐ வில் டாக் அபவுட் தட். எக்ஸாமினேஷன் ஃபியர் உள்ளிட்ட விஷயங்கள். லாஸ்ட் ஒன். Thank you. Thank you. ஐயோ முடியாது போல இருக்கே. சார் one doubt சார். எங்க இருந்து இது? தேர்கோ சார். தேர்கோ சார். முதல்ல வரதுக்கும் லாஸ்ட்க்கும் வரதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? எதுல? ஸ்கூலுக்கா? எஜுகேஷன்ல சார். எஜுகேஷன்லயா? இந்த கேள்வி கை தட்டினவெல்லாம் கடைசியில் இன்னும் 4 வருஷம் கழிச்சு சேத்திய தப்பு பஜார்ல ஒழுங்கா படிச்சிருக்கலாம்னு சொல்ல போறவன் தான். முதல்ல வர்றதுக்கு லாஸ்ட்ல வர்றதுக்கும். ஓகே, வேற சார் ஃபோன் பார்க்காம இருக்க என்ன சார் பண்ணணும்? ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன், கூகுள்ல செக் பண்றேன். ஃபோன் பார்க்காம இருக்க என்ன பண்ணணும்? சரி, குட் சொல்றேன். ஓகே சார், थैंक यू சார். வேற எது இருக்கா? சார் சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். சார் இப்போ வந்து நீங்க சிட்டிஸ்ல நிறைய ஸ்கூல் பார்த்துருப்பீங்க. இப்போ இது கிராமத்தில் இருக்கிற ஸ்கூல் இல்லைங்களா? இப்போ இவங்க வந்து சிட்டிஸ்க்கு வரும்போது இந்த ஸ்டூடெண்ட் வந்து அங்கே ரொம்ப காம்படிஷன் ஜாஸ்தி. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ற மாதிரி சிலர் என்கரேஜ் பண்ணி பேசுனீங்கன்னா. இதெல்லாம் மித்துமா? இங்க இருக்க பசங்க எல்லாம் சிட்டில வந்து அங்க எல்லாரும் பெரிய அறிவாளியா சுத்திக்கிட்டு இருக்காங்களா? நீங்களா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல சார், நிறைய வந்து இப்போ இவங்க இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்கல்ல எங்களுக்கு பயமா இருக்குன்னு. இந்த பிள்ளைங்க பேசுறவங்க கூட சிட்டில பேசுறல்லமா, இங்கதான் பசங்க துணிச்சலா இருக்காங்க. நீங்களா கற்பிதம் பண்ணாதீங்க. இல்ல இருந்தாலும் நீங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணீங்கன்னா. நான் மோட்டிவேட் பண்றேன், ஆனா இந்த மாதிரி பயப்படுத்தாதீங்க பசங்களை. சிட்டில எல்லாரும் பயங்கர புச்சாலிங்க, அறிவாளிங்க, வீரனுங்க, இங்கிலீஷ் பேசுவானுங்க, அவனுங்க வேக வேகமாக இங்கிலீஷ் பேசுவானுங்க, தப்பாக பேசுறது தெரியாது. நம்ம பசங்க பயந்து பயந்து பேசுவாங்க, அதனால தப்பாக பேசுறது தெரியும். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லா இடத்துலையும் பசங்க ஒரே மாதிரி தான், நீங்களா கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அந்த கல்ச்சுரல் ஷாக் ஜெனரேஷன் ஹஸ் பீன் ஓவர். சே லைக் 25 இயர்ஸ் பேக் நான் சென்னைக்கு வந்தப்போ எனக்கு அந்த பதட்டம் இருந்திருக்கலாம். இன்னைக்கு எல்லாம் ஒன்று தான், எல்லார் கையிலையும் எல்லாத்தையும் டிவைசஸ் இருக்குது, எல்லாருக்கும் இந்த எக்ஸ்போஷர் இருக்குது. அதனால் அந்த பயம் வேண்டாம். பட் ஐ கேன் டெல் தம் எஸ். ஏன்னா இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், சிட்டியில் இருக்க பசங்களுக்கு எல்லாமே தெரியும், நமக்குலாம் ஒன்றும் தெரியாது, சிட்டியில் இருக்க பசங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. சிட்டியில் நீங்கள் பார்க்குற ஜெயிச்சு வளர்ந்த எல்லாரும் உங்களை மாதிரி சாதாரண ஊர்லேருந்து வந்த ஆளுங்க தான். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. பிறந்தே நகரத்தில் எல்லாரும்லாம் ஒன்றும் ஜெயிச்சிடல, எல்லா கிளம்பி வந்து ஜெயிச்சது தான். லாஸ்ட் ஒன் சார். பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கிட்டா குழந்தைங்களுக்கு பிடிக்கும் சார்? அது நீங்களே கையில ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு கேக்குறீங்க, நான் என்னத்த சொல்ல? இல்ல சார், எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க சார். ரிலேஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீ பிள்ளைங்க மாதிரி சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா பிள்ளைங்க வீணா போயிரும்னு சொல்றாங்க சார். ஆனா ஸ்கூல்ல சொல்றாங்க நீங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு எடுத்த மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. எதான் சார் கேக்குறது? அது ரைட் தான். பசங்களுக்கு 2 பக்கம் அடி மாதிரி, இப்போ பேரண்ட்ஸுக்கு 2 பக்கம் அடி. யார் சொல்றதை கேட்கறதுன்னு தெரியல. இப்போ மாமியார் சொல்றதை கேட்கறதா, ஸ்கூல் சொல்றதை கேட்கறதான்னு குழப்பமா இருக்கு. சொந்தக்காரங்கிறது மாமியார் தானே? அதான் தெரியுது. ஓகே ரைட். டீச்சர்ஸ் யாரா இருக்காங்களா? டீச்சர் சைட். பயத்துக்கும் தைரியத்துக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? இந்த பக்கம் முழுக்க ஒரு மாதிரி வித்தியாசமா கேக்குறீங்களா? பயத்துக்கும் தைரியத்துக்கும் என்ன வித்தியாசமா? ஓகே, பயத்துக்கும் தைரியத்துக்கும் யாரும் சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். டீச்சரா? நீங்களாவே கேக்குறீங்களா? என்ன கிளாஸ்? 6th. ஓகே ஓகே, shall I ஸ்டார்ட் பண்ணட்டுமா? சொல்லுங்க சார். பசங்க ஆக்டிவா இருக்கணும் சார். ஆக்டிவா இருக்கணும்னா துருதுருன்னு இருக்கணும். துருத்துன்னு இருக்கணுமா? ஆமா சார். துருத்துன்னு தான் திட்டுறீங்களே, பொறுப்பு இல்லைன்னு. அமைதியா உட்காந்து படிக்கிறீங்க, அமைதியா உட்காந்து படிச்சா அப்புறம் துருன்னு இருக்கிறீங்க. என்னதான் செய்வானுங்க? ஆக்டிவா இல்லைன்றீங்களா? ஆக்டிவா இருக்கணும். இருக்கணும் தான். இப்ப என்ன இல்லாம இருக்காங்களா? ஆமா. என்ன பண்றாங்க? அப்படி போன் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, இந்த போன் தான் இப்போ பிரச்சனை. ஃபைன், ஓகே, நான் ஆரம்பிக்கிறேன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் புகழ் பெறுவது எப்படி, காலேஜ் ஃப்ரெண்டுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, உங்கள் வாழ்க்கை முறையில் கற்றுக்கொண்டது என்ன, அப்புறம் என்ன
எக்ஸாமினேஷன் பயம், ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன கோர்ஸ் இருக்கலாம், பெண்கள் அதிக சதவீதத்தில் இருக்காங்க, ஆண்கள் எடுக்கல, ஆவரேஜ் பர்சன் முன்னேறதுக்கு என்ன செய்கிறது, வெற்றி தோல்வி எப்படி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், பயம் போக்குவது எப்படி, ஃபோன் பிரச்சனை, மறுபடியும் ஃபோன் பிரச்சனை, பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும், பசங்க ஆக்டிவாக இல்லை, காரணம் ஃபோன் பிரச்சனை, ஃபோன் பிரச்சனை, ஃபோன் பிரச்சனை, ஃபோன் பிரச்சனை. இந்த ஃபோனை கண்டுபிடிச்சது வெள்ளைக்காரன், சரியா? அந்த ஃபோனை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கண்டுபிடிச்சது நம்மளால தான். இப்போ கூட பாருங்கள், பசங்கள்லாம் சும்மா தான் இருக்காங்க, அம்மாக்கள் தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு அம்மா, இந்த ஒரு அம்மா. இந்த ஃபோன் விஷயத்தில் கூடிய யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு தலைமுறைக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவியல் கருவி தான் ஃபோன். எங்கிட்டு நீங்கள் போனாலும் இந்த ஃபோன் மேலே தான் பெரிய விமர்சனம் வர்றதுக்கான காரணம் என்னென்னா, அதை பயன்படுத்துவது பெரும்பாலும் இளம் வயது பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான். ஃபோனை ஆதரித்து இந்த கருத்தை நான் சொல்லலை. ஒரு மாற்றம் நடைபெறுகிற போது ஒரு சமூக மாற்றமும் நடக்கணும். ஒரு டெக்னாலஜி எவல்யூஷன் அப்போ கல்ச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். அதை பேரண்ட்ஸும் சரி பிள்ளைங்களும் சேர்ந்து கவனிக்கணும். இப்போ நம்ம செல்ஃபோனை பற்றி பயங்கரமான விமர்சனம் இருக்குல்ல, பிள்ளைகளை இது கெடுத்து விடுகிறது. அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடிய கருவியாக நம்ம எதை சொல்கிறோம்? செல்ஃபோனை சொல்கிறோம். இல்லாட்டி இன்டர்நெட் பிள்ளைங்களை கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். உண்மையிலேயே இதை விட பயங்கரமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு சயின்டிஃபிக் டெக்னாலஜி இருக்குது. யாருக்காவது தெரியுமா? இன்டர்நெட்டை விட, டெலிஃபோனை விட அதிகமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு கருவி உண்டு நம்ம ஊரில். அது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஒரு சின்ன யோசனை பெரியவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல. என்னவா இருக்கும்? டிவி இல்லை, அதை விட விமர்சிக்கப்பட்டது ஒன்று இருக்குது, ரேடியோ. கரெக்டாக சொல்கிறார் ஃபாதர், ஏன்னா அந்த ஏஜ். இன்றைக்கி நீங்கள் ஃபோனை விமர்சிக்கிறத விட அதிகமாக விமர்சிக்கப்பட்ட கருவியின் பேர் ரேடியோ. இன்றைக்கி கூட என்ன டீ கடை முக்கத்தில் உன் பையன் நிற்கிறான் அப்படின்னு சொல்கிற வார்த்தையே தப்பான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறோம்னா, அப்போல்லாம் ரேடியோ கேட்டால் கெட்டவன், பொறுப்பு இல்லாத பையன் தான் ரேடியோ கேட்பான். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்கள்லாம் போய் நின்று டீ கடையில் நின்று ரேடியோ கேட்பாங்க. ஒருத்தர் கெட்ட பையன், பொறுப்பு இல்லாதவன் சொல்கிறதுக்கான அடையாளமாக பல வருஷங்களுக்கு முன்னால் என்ன சொல்லப்படுச்சுன்னா, அந்த டீ கடை முக்காதில் உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு பாயா அப்படிம்பாங்க. பாட்டு கேட்குறவன் கெட்டவன் நாங்கள். இன்றைக்கி பூரா பேர் காதில் இயர்ஃபோனை மாட்டுக்கிட்டு நீங்கள் தான் பாட்டு கேட்குறீங்க. ஆஃபீஸ்லேயே லேசாக பாட்டு வச்சுக்கிட்டு ஓடுது. ஸ்டார் ஹோட்டலில் போனால் ரேடியோ ஓடுது, காலையில் ரேடியோ ஓடுது, காரில் ரேடியோ ஓடுது, எங்கிட்டு பார்த்தாலும் ரேடியோ ஓடுது. அப்போ நீங்கள் ஒத்துக்கிட்ட ஒன்று இருக்கே. இப்போ 50 வயசில் இருக்கவங்களெல்லாம் கேட்டு பாருங்களேன், மாமியாருக்கு தெரியாமல் குடத்துக்குள்ளே டிரான்சிஸ்டர் ரேடியோ ஒழிச்சு வச்சு பாட்டு கேட்ட மருமகள்கள் எல்லாம் இங்கே உண்டு. ஏன்னா ரேடியோ கேட்டால் பொறுப்பற்றவள் என்று சொல்லப்பட்டது. அது எப்படி சகஜமாக மாறுச்சு அப்படின்னா, அதை எப்படி பயன்படுத்துவது என்று புரிந்து கொண்டோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய முதல் சிக்கல் என்னன்னா, ஒரு கருவியை எப்படி பயன்படுத்துவது என்று புரிந்து கொள்வதா? கண்ணை மூடிக்கொண்டு கருவியை எதிர்ப்பது கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா சயின்டிஃபிக் டெக்னாலஜியும் நீங்கள் எதிர்த்து தான் ஆகணும். அப்போ இந்த கருவியை பயன்படுத்துவது குறித்து பெரியவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது, சின்னவர்களுக்கு அது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. முக்கியமான விஷயம், டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் there is no two rule, 2 விதிகள் கிடையவே கிடையாது. டெக்னாலஜிக்கு ஒரே விதி தான். நம்ம வீடுகள் என்ன பிரச்சனை இருக்குன்னா, யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவருக்கு ஒரு விதி, யாருக்கு அதிகாரம் இல்லையோ அவருக்கு ஒரு விதி. அதுதான் நம்முடைய குடும்ப அமைப்பிலே பெரும் கோளாறு. வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா செய்யக்கூடிய விஷயங்களை அம்மா செய்ய முடியாது, ஏன்னா அப்பாவுக்கு அதிகாரம் உண்டு. ஒரு வீட்டில் அம்மாவின் கை ஓங்கி இருக்குன்னு வச்சுங்களேன், அம்மா டிவியை சவுண்டு வச்சு பார்க்கலாம், அப்பா டிவியை சவுண்டு வச்சு பார்க்க முடியாது. நம்ம வீட்டில் எதெல்லாம் பொது விதியாக சொல்லப்பட்டதோ, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடாது, இது ஒரு விதி, சரியா? ஃபோனை நோண்டக்கூடாது, இது ஒரு விதி. 9 மணிக்கு தூங்கிடணும், இது ஒரு விதி. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சணும், இது ஒரு விதி. பொறுப்பாக இருக்கணும், இது ஒரு விதி. இந்த எந்த விதியும் அப்பாவுக்கு அப்ளிகபிள் கிடையாது. அப்பா 12 மணி வரைக்கும் டிவி பார்ப்பாரா இல்லையா? இப்போ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டே நாங்களாம் பெரியவங்க, நாங்கள் பார்ப்போம் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எங்கிட்ட சீரியலை போட்டுவிட்டே முழுக்க 6 மணி நேரம் உட்காந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ இங்கே பிரச்சனை என்ன வருதுன்னா, இந்த விதிகள் எல்லாமே சின்ன பசங்களுக்கு மட்டுமானதாக இருக்கிற பட்சத்தில் கருவியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை உங்களால் தீர்க்கவே முடியாது. there should not be 2 rules at home. விதினா எல்லாருக்கும் ஒன்று தான். 9 மணிக்கு படுக்கிறேன்னா அப்பாவும் படுக்கணும், அம்மாவும் படுக்கணும், பிள்ளையும் படுக்கணும், எல்லாரும் படுக்கணும். அதுக்கு ஒரு காரணம் சொல்லக்கூடாது. நான் பெரியவன், நான் அம்மா, நான் யார் தெரியுமா, நீ யாராக இருந்தால் என்ன, 9 மணிக்கு படு, நீ இட்லி தான் சாப்பிட்ற, நானும் இட்லி தான் சாப்பிட்றேன், நான் போன் பார்ப்பேன், நீ போன் பார்க்கணுமா, நான் சீரியல் பார்க்குறேன், நீ சீரியல் பார்க்குற, நான் ஏதோ ஒன்று பார்ப்பேன். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் விதிகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி தானே நாங்கள் இருந்தோம், நீங்கள் நினைக்கலாம். நீங்களும் அப்படி தானே இருந்தீங்க. அப்பா வரும்போது பயப்படுவீங்க. முன்னாலாம் எப்படி பாரு, அப்பா நான் இந்த இப்பயே கேட்டுச்சு, அந்த பிள்ளை வந்துருச்சு, சார் சொல்லிட்டார்ல, நீ ஒழுங்காக 9 மணிக்கு படுங்குது. ஆனால் இங்கே இருந்தால் இப்பயே அடிக்க பார்க்குறீங்களே. இவங்க என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டால், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விதியும் உங்கள் ஆளுகைக்கு கீழ் இருக்கிறவர்களுக்கு ஒரு விதியுமாக மாறுகிறது. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு, கேட்டோம், ரைட்டா? அப்பா பேச்சுக்கு மறுவார்த்தை சொல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளைகள் என்று பெயர். வீட்டில் ஒரு 2 பிள்ளை இருக்கும். மூத்தவர் அப்பா சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்பார். கடைசி பிள்ளை எல்லா படத்துலையுமே பொறுப்பு இல்லாதவனா காட்டுவாங்க, ஏன்னா அவர் அப்பா பேச்சை கேட்க மாட்டார், அவர் கெட்ட பிள்ளை அப்படிம்பார். சொல் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளை நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அப்படி தான் வளர்ந்தோம். அது உங்கள் தலையெழுத்து, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் சொல் பேச்சு கேட்குற பிள்ளையாக இருந்தால் அந்த காலத்துடைய தேவையாக இருக்கலாம். இங்கே என்ன ப்ராப்ளம்னு கேட்டால், டீச்சர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அம்மா அப்பாக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சொல் பேச்சு கேட்குற பிள்ளை நல்ல பிள்ளை, அவன் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துருப்பான், டீச்சருக்கு எடுத்தோடனே அவன் தான் நோட் புக் எடுத்து கொடுப்பான், அசைன்மெண்ட் எல்லாம் அவன் தான் திருத்துவான், கரெக்டாக டீச்சர்ட்டே அவன் தான் போட்டு கொடுப்பான், அவன் நல்ல பிள்ளை. சொல் பேச்சு கேட்கும் பிள்ளை பொழைச்சிக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சொல் பேச்சு கேட்குற பிள்ளை மினிமம் கேரண்டி பொழைச்சிக்கும்.
எந்த புள்ள சுயமா சிந்திக்குதோ அந்த புள்ள தான் சமூகத்தை வழி நடத்தும். தானாக பிள்ளைகளை சிந்திக்க நீங்கள் அனுமதிக்கணும். தானாக பிள்ளைகளை சிந்திக்க நீங்க அனுமதிக்காம நீங்க சொல்றதெல்லாம் அவன் கேட்கணும்னா நீங்களே பழசாச்சே. இப்ப நீங்களே கையில 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா போன் வச்சிருக்கீங்க. அந்த பச்சை சுச்சி சிவப்பு சுச்சியை தவிர ஏதாவது உங்களுக்கு அதுல தெரியுமா? கரண்ட் நின்று கூட உங்களால ஒரு மெசேஜ் அனுப்ப முடியுமா? நீங்க 2 கண்ணையும் கட்டிட்டு கொடுங்க, அவன் கரெக்டா அனுப்புவான் மெசேஜ். கடை அனுப்பி கரெக்டா நம்பர் சூஸ் பண்ணி அனுப்பான். அப்ப இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு கருவியை இந்த வீடு சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் வீட்டினுடைய ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறது. அந்த வீட்டினுடைய மூத்தவர்கள் என்ன ஒழுங்கை பின்பற்றுகிறார்களோ அதைத்தான் பிள்ளை பின்பற்றும். 9 மணிக்கு மேல டிவி பார்க்க கூடாது வீட்டில் ரூல் இருந்தா யாரும் 9 மணிக்கு மேல பார்க்க கூடாது. சாப்பிடும்போது சமையலறையில் வந்து தான் சாப்பிடணும், இல்லாட்டி டைனிங் டேபிள் உட்காந்து தான் சாப்பிடணும். டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருந்தா அப்பாவுக்கு அதுதான், அம்மாவுக்கு அதுதான், பிள்ளைக்கு அதுதான். அப்பா செய்யல அப்ப நானும் செய்யக்கூடாது பிள்ளை நினைப்பா. அப்பா மட்டும் செய்யலாமான்னு இவன் கேட்பா. அதான் சொன்னேன், அந்த காலத்தில் அப்பா செய்வார், பிள்ளை செய்ய மாட்டான். இப்ப அப்படி கிடையாது, பசங்க மாறி இருக்காங்க, அப்படித்தான் நடக்கும். அது நீங்க வந்து வித்தியாசமா கேட்குறீங்களா? பயத்துக்கும் தைரியத்துக்கும் என்ன வித்தியாசமா? ஓகே, பயத்துக்கும் தைரியத்துக்கும் யாரும் சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். டீச்சரா? நீங்களாவே கேட்குறீங்களா? என்ன கிளாஸ்? 6th. ஓகே ஓகே, ஷால் ஐ ஸ்டார்ட் பண்ணட்டுமா? சொல்லுங்க சார். பசங்க ஆக்டிவா இருக்கணும் சார். ஆக்டிவா இருக்கணும்னா துருதுருன்னு இருக்கணும். துருத்துன்னு இருக்கணுமா? ஆமா சார். துருத்துருந்தா தான் திட்டுறீங்களே, பொறுப்பு இல்லைன்னு. அமைதியா உட்காந்து படிங்கிறீங்க, அமைதியா உட்காந்து படிச்சா அப்புறம் துருன்னு இருக்கிறீங்க. என்னதான் செய்வானுங்க? ஆக்டிவா இல்லைங்கிறீங்களா? ஆக்டிவா இருக்கணும். இருக்கணும் தான். இப்ப என்ன இல்லாம இருக்காங்களா? ஆமா. என்ன பண்றாங்க? அப்படி ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, இந்த ஃபோனு தான் இப்போ பிரச்சனை. ஃபைன், ஓகே, நான் ஆரம்பிக்கிறேன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் புகழ் பெறுவது எப்படி, காலேஜ் ஃப்ரெண்டுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, உங்கள் வாழ்க்கை முறையில் கற்றுக்கொண்டது என்ன, அப்புறம் என்ன எக்ஸாமினேஷன் பயம், +2க்கு அப்புறம் என்ன கோர்ஸ் இருக்கலாம், பெண்கள் அதிக சதவீதத்தில் இருக்காங்க, ஆண்கள் எடுக்கல, ஆவரேஜ் பர்சன் முன்னேறதுக்கு என்ன செய்கிறது, வெற்றி தோல்வி எப்படி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், பயம் போக்குவது எப்படி, ஃபோன் பிரச்சனை, மறுபடியும் ஃபோன் பிரச்சனை, பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும், பசங்க ஆக்டிவாக இல்லை, காரணம் ஃபோன் பிரச்சனை. இந்த ஃபோனை கண்டுபிடிச்சது வெள்ளைக்காரன், சரியா? அந்த ஃபோனை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கண்டுபிடிச்சது நம்மளால தான். இப்போ கூட பாருங்கள், பசங்கள்லாம் சும்மா தான் இருக்காங்க, அம்மாக்கள் தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு அம்மா, இந்த ஒரு அம்மா. இந்த ஃபோன் விஷயத்தில் கூடிய யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு தலைமுறைக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவியல் கருவி தான் ஃபோன். எங்கிட்டு நீங்கள் போனாலும் இந்த ஃபோன் மேலே தான் பெரிய விமர்சனம் வர்றதுக்கான காரணம் என்னென்னா, அதை பயன்படுத்துவது பெரும்பாலும் இளம் வயது பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான். ஃபோனை ஆதரித்து இந்த கருத்தை நான் சொல்லலை. ஒரு மாற்றம் நடைபெறுகிற போது ஒரு சமூக மாற்றமும் நடக்கணும். ஒரு டெக்னாலஜி எவல்யூஷன் அப்போ கல்ச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். அதை பேரண்ட்ஸும் சரி பிள்ளைங்களும் சேர்ந்து கவனிக்கணும். இப்போ நம்ம செல்ஃபோனை பற்றி பயங்கரமான விமர்சனம் இருக்குல்ல, பிள்ளைகளை இது கெடுத்து விடுகிறது. அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடிய கருவியாக நம்ம எதை சொல்கிறோம்? செல்ஃபோனை சொல்கிறோம். இல்லாட்டி இன்டர்நெட் பிள்ளைங்களை கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். உண்மையிலேயே இதை விட பயங்கரமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு சயின்டிஃபிக் டெக்னாலஜி இருக்குது. யாருக்காவது தெரியுமா? இன்டர்நெட்டை விட, டெலிஃபோனை விட அதிகமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு கருவி உண்டு நம்ம ஊரில். அது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஒரு சின்ன யோசனை, பெரியவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல. என்னவா இருக்கும்? டிவி இல்லை, அதை விட விமர்சிக்கப்பட்டது ஒன்று இருக்குது, ரேடியோ. கரெக்டாக சொல்கிறார் ஃபாதர், ஏன்னா அந்த ஏஜ். இன்றைக்கி நீங்கள் ஃபோனை விமர்சிக்கிறத விட அதிகமாக விமர்சிக்கப்பட்ட கருவியின் பேர் ரேடியோ. இன்றைக்கி கூட என்ன டீ கடை முக்கத்தில் உன் பையன் நிற்கிறான் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை ஏன் தப்பான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறோம்னா, அப்போல்லாம் ரேடியோ கேட்டால் கெட்டவன், பொறுப்பு இல்லாத பையன் தான் ரேடியோ கேட்பான். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்கள்லாம் போய் நின்று டீ கடையில் நின்று ரேடியோ கேட்பாங்க. ஒருத்தன் கெட்ட பையன், பொறுப்பு இல்லாதவன் சொல்கிறதுக்கான அடையாளமாக பல வருஷங்களுக்கு முன்னால் என்ன சொல்லப்படுச்சுன்னா, அந்த டீ கடை முக்கத்தில் உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாயா அப்படிம்பாங்க. பாட்டு கேட்குறவன் கெட்டவன் நாங்கள். இன்றைக்கி பூரா பேர் காதில் இயர்ஃபோனை மாட்டுக்கிட்டு நீங்கள் தான் பாட்டு கேட்குறீங்க. ஆஃபீஸ்லேயே லேசாக பாட்டு வச்சுக்கிட்டு ஓடுது. ஸ்டார் ஹோட்டலில் போனால் ரேடியோ ஓடுது, காலையில் ரேடியோ ஓடுது, காரில் ரேடியோ ஓடுது, எங்கிட்டு பார்த்தாலும் ரேடியோ ஓடுது. அப்போ நீங்கள் ஒத்துக்கிட்ட ஒன்று இருக்கே. இப்போ 50 வயசில் இருக்கவங்களெல்லாம் கேட்டு பாருங்களேன், மாமியாருக்கு தெரியாமல் குடத்துக்குள்ளே டிரான்சிஸ்டர் ரேடியோ ஒழிச்சு வச்சு பாட்டு கேட்ட மருமகள்கள் எல்லாம் இங்கே உண்டு. ஏன்னா ரேடியோ கேட்டால் பொறுப்பற்றவள் என்று சொல்லப்பட்டது. அது எப்படி சகஜமாக மாறுச்சு அப்படின்னா, அதை எப்படி பயன்படுத்துவது என்று புரிந்து கொண்டோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய முதல் சிக்கல் என்னென்னா, ஒரு கருவியை எப்படி பயன்படுத்துவது என்று புரிந்து கொள்வதா. கண்ணை மூடிக்கொண்டு கருவியை எதிர்ப்பது கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா சயின்டிஃபிக் டெக்னாலஜியும் நீங்கள் எதிர்த்து தான் ஆகணும். அப்போ இந்த கருவியை பயன்படுத்துவது குறித்து பெரியவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது, சின்னவர்களுக்கு அது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. முக்கியமான விஷயம், டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் there is no two rule, 2 விதிகள் கிடையவே கிடையாது. டெக்னாலஜிக்கு ஒரே விதி தான். நம்ம வீடுகள் என்ன பிரச்சனை இருக்குன்னா, யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவருக்கு ஒரு விதி, யாருக்கு அதிகாரம் இல்லையோ அவருக்கு ஒரு விதி. அதுதான் நம்முடைய குடும்ப அமைப்பிலே பெரும் கோளாறு. வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா செய்யக்கூடிய விஷயங்களை அம்மா செய்ய முடியாது, ஏன்னா அப்பாவுக்கு அதிகாரம் உண்டு. ஒரு வீட்டில் அம்மாவின் கை ஓங்கி இருக்குன்னு வச்சுங்களேன், அம்மா டிவியை சவுண்டு வச்சு பார்க்கலாம், அப்பா டிவியை சவுண்டு வச்சு பார்க்க முடியாது.
நம்ம வீட்டில் எதெல்லாம் பொது விதியாக சொல்லப்பட்டதோ, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடக்கூடாது, இது ஒரு விதி. சரியா? ஃபோனை நோண்டக்கூடாது, இது ஒரு விதி. 9 மணிக்கு தூங்கிடணும், இது ஒரு விதி. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சணும், இது ஒரு விதி. பொறுப்பாக இருக்கணும், இது ஒரு விதி. இந்த எந்த விதியும் அப்பாவுக்கு அப்ளிகபிள் கிடையாது. அப்பா 12 மணி வரைக்கும் டிவி பார்ப்பாரா இல்லையா? இப்போ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டே நாங்களாம் பெரியவங்க, நாங்கள் பார்ப்போம், நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எங்கிட்ட சீரியலை போட்டுவிட்டே முழுக்க 6 மணி நேரம் உட்காந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ இங்கே பிரச்சனை என்ன வருதுன்னா, இந்த விதிகள் எல்லாமே சின்ன பசங்களுக்கு மட்டுமானதாக இருக்கிற பட்சத்தில் கருவியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை உங்களால் தீர்க்கவே முடியாது. தேர் ஷுட் நாட் பி 2 ரூல்ஸ் அட் ஹோம். விதினா எல்லாருக்கும் ஒன்று தான். 9 மணிக்கு படுக்கணும்னா அப்பாவும் படுக்கணும், அம்மாவும் படுக்கணும், பிள்ளையும் படுக்கணும், எல்லாரும் படுக்கணும். அதுக்கு ஒரு காரணம் சொல்லக்கூடாது. நான் பெரியவன், நான் அம்மா, நான் யார் தெரியுமா, நீ யாராக இருந்தால் என்ன, 9 மணிக்கு படு. நீ இட்லி தான் சாப்பிட்ற, நானும் இட்லி தான் சாப்பிட்றேன். நான் போன் பார்ப்பேன், நீ போன் பார்க்கணுமா? நான் சீரியல் பார்க்குறேன், நீ சீரியல் பார்க்குற, நான் ஏதோ ஒன்று பார்ப்பேன். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டா, என் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் விதிகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி தானே நாங்கள் இருந்தோம், நீங்கள் நினைக்கலாம். நீங்களாம் அப்படி தானே இருந்தீங்க. அப்பா வரும்போது பயப்படுவீங்க. முன்னாலாம் எப்படி இருப்பார் அப்பா? நான் இந்த இப்போயே கேட்டு அந்த பிள்ளை வந்துருச்சு, சார் சொல்லிட்டார்ல, நீ ஒழுங்காக 9 மணிக்கு படுங்குது. ஆனால் இங்கே இருந்தால் இப்போயே அடிக்க பார்க்குறீங்களே. இவங்க என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டால், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விதியும் உங்கள் ஆளுகைக்கு கீழ் இருக்கிறவர்களுக்கு ஒரு விதியுமாக மாறுகிறது. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு, கேட்டோம். ரைட்டா? அப்பா பேச்சுக்கு மறுவார்த்தை சொல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளைகள் என்று பெயர். வீட்டில் ஒரு 2 பிள்ளை இருக்கும். மூத்தவர் அப்பா சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்பார். கடைசி பிள்ளை எல்லா படத்துலையுமே பொறுப்பு இல்லாதவனா காட்டுவாங்க. ஏன்னா அவர் அப்பா பேச்சை கேட்க மாட்டார், அவர் கெட்ட பிள்ளை அப்படிம்பார். சொல் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளை நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அப்படி தான் வளர்ந்தோம். அது உங்கள் தலையெழுத்து, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் சொல் பேச்சு கேட்குற பிள்ளையாக இருந்தால் அந்த காலத்துடைய தேவையாக இருக்கலாம். இங்கே என்ன ப்ராப்ளம்னு கேட்டால், டீச்சர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அம்மா அப்பாக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சொல் பேச்சு கேட்குற பிள்ளை நல்ல பிள்ளை. அவன் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருப்பான். டீச்சருக்கு எடுத்தோடனே அவன் தான் நோட் புக் எடுத்து கொடுப்பான், அசைன்மெண்ட்டெல்லாம் அவன் தான் திருத்துவான், கரெக்டாக டீச்சர்ட்டே அவன் தான் போட்டு கொடுப்பான், அவன் நல்ல பிள்ளை. சொல் பேச்சு கேட்கும் பிள்ளை பொழைச்சிக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சொல் பேச்சு கேட்குற பிள்ளை மினிமம் கேரண்டி பொழைச்சிக்கும். எந்த பிள்ளை சுயமாக சிந்திக்குதோ அந்த பிள்ளை தான் சமூகத்தை வழி நடத்தும். தானாக பிள்ளைகளை சிந்திக்க நீங்கள் அனுமதிக்கணும். தானாக பிள்ளைகளை சிந்திக்க நீங்கள் அனுமதிக்காமல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவன் கேட்கணும்னா நீங்களே பழசாச்சே. இப்போ நீங்களே கையில் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஃபோன் வச்சுருக்கீங்க. அந்த பச்சை சுச்சி சிவப்பு சுச்சியை தவிர ஏதாவது உங்களுக்கு அதில் தெரியுமா? கரண்ட் நின்று போனால் உங்களால் ஒரு மெசேஜ் அனுப்ப முடியுமா? நீங்கள் அவர் 2 கண்ணையும் கட்டிவிட்டு கொடுங்க, அவன் கரெக்டாக அனுப்புவான் மெசேஜ். கடன்னு அனுப்பி கரெக்டாக நம்பரை சூஸ் பண்ணி அனுப்பான். அப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு கருவியை இந்த வீடு சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் வீட்டினுடைய ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறது. அந்த வீட்டினுடைய மூத்தவர்கள் என்ன ஒழுங்கை பின்பற்றுகிறார்களோ அதைத்தான் பிள்ளை பின்பற்றும். 9 மணிக்கு மேலே டிவி பார்க்கக்கூடாதுன்னு வீட்டில் ரூல் இருந்தால் யாரும் 9 மணிக்கு மேலே பார்க்கக்கூடாது. சாப்பிடும்போது சமையலறையில் வந்து தான் சாப்பிடணும், இல்லாட்டி டைனிங் டேபிளில் உட்காந்து தான் சாப்பிடணும். டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருந்தால் அப்பாவுக்கு அதுதான், அம்மாவுக்கு அதுதான், பிள்ளைக்கு அதுதான். அப்பா செய்யலைல அப்போ நானும் செய்யக்கூடாது பிள்ளை நினைப்பா. அப்பா மட்டும் செய்யலாமான்னு இவன் கேட்பா. அதான் சொன்னேன், அந்த காலத்தில் அப்பா செய்வார், பிள்ளை செய்ய மாட்டான். இப்போ அப்படி கிடையாது, பசங்க மாறி இருக்காங்க, அப்படி தான் நடக்கும். அது நீங்கள் வந்து நான் இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமும் டீச்சர்ஸ் ப்ளீஸ் டீச்சர்ஸ் நான் பார்த்துக்கிறேன். டீச்சர்ஸ் பசங்க ஒன்றுமே பண்ணல, நீங்கள் பேசாமல் இருங்க, டோன்ட் வரி, அது டேக் கேர். அப்போ அவங்கெல்லாம் இறந்துட்டாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க செத்ததுக்கு அப்புறம் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு ஒரு பிலீவ். அதனால் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிரமிட் ஷேப்பில் ஒன்று கட்டி அதுக்குள்ளே அவங்கள பதப்படுத்தி வச்சு அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த திங்ஸ் எல்லாத்தையும் அதை வச்சுருவாங்க. And another side of the story is, அப்போவே ஒரு டெட் பாடியை ப்ரிசர்வ் பண்ணி பத்திரமா அவங்களால வச்சிருந்தாங்க. தட்ஸ் கால் மம்மி, which comes from where? Egypt. ஓகே, எவ்வளோ பெரிய மம்மி? அந்த ஆன்சர் சொன்னாங்க. அதுக்கு தான் வேலை வந்து நல்ல முடிஞ்ச ஆர்த்திகா நீங்களும் அந்த டான்ஸா? என்ன கிளாஸ்? என்ன டான்ஸ்? என்ன பண்ணுறீங்க? அங்கே பாருங்க, கேமரா பாருங்க. கொஞ்சம் பின்னாடி வர சொல்லுங்க, இங்கே வர சொல்லுங்க.
அட் ஹோம். நான் தான் பேசுகிறேன்ல, அப்புறம் யாராலும் ஓகேயா? முடிஞ்சால டெஸ்டிங்லாம் ஓகேல? முதல்ல அது ஓகேல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே. ஸோ நம்ம விட்ட இடத்துல மறுபடியும் தொடங்குவோம். ஸோ தேர் இஸ் நோ 2 ரூல்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொன்னேன். ஒரு வீட்டில் உங்கள் பிள்ளைகள் ஒரு விஷயத்தை சரியாக பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். அதை எப்படி செய்யணும்னு தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து காட்டுவதன் வழியாக மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளை அதை நீங்கள் செய்ய வைக்க முடியும். நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணால் உங்கள் பிள்ளைங்க ஃபோன் யூஸ் பண்ணும். நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணலைன்னா உங்கள் பிள்ளைங்க ஃபோன் யூஸ் பண்ணாது. நீங்கள் தேவையில்லாமல் வாட்ஸ்அப்பை நோண்டினா உங்கள் பிள்ளைங்களும் வாட்ஸ்அப்பை நோண்டும். நீங்கள் அதெல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு பாரதியார் கவிதையில் எடுத்துகிட்டு ஒரு வீட்டில் ஒரு அப்பா 6 மணிலேருந்து 7 மணி அல்லது ஆஃபீஸ் விட்டு வந்த பிறகு ஏதோ ஒரு இலக்கிய புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு வாசிக்கிறாருன்னா பிள்ளை அந்த மாதிரி ஒரு புக்கை எடுத்து வச்சுட்டு வாசிக்கும். அப்போ ஒரு டெக்னாலஜி பற்றி பெரிய அளவுக்கு தெரியாத உங்களுக்கே அந்த கருவி மீது இவ்வளவு ஆர்வம் இருக்குன்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா பசங்களாம் சும்மா தான் இருக்காங்க. இந்த அம்மாக்கெல்லாம் பாருங்கள், என் கூட ஃபோட்டோ எடுப்போங்கிறீங்கல்ல, அப்போ அந்த ஆர்வம் பசங்களுக்கு இருக்க தானே செய்யும். அப்போ இன்னொரு பக்கம் இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் பசங்களுக்கு கட் பண்ணலாம். கட் பண்ணுறா தம்பி, ஃபோனை கட் பண்ணு. Let us have a personal connect first of all. எல்லாவற்றையும் ஒரு டிஜிட்டல் முகம் கொண்டு பார்க்காதீர்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்க என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறீங்கள. வீட்டில் ஒரு சண்டை வந்தால் என்ன சொல்லிடுறீங்க, முன்னால் கடைசி வார்த்தையாக தான் பசங்க சொல்லுவாங்க, வேலையை பாரு எனக்கு தெரியும் அப்படின்னு. கோவம் வந்தால் கடைசியாக சொல்கிற வார்த்தை தான் அது. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் பிள்ளைங்க என்ன சொல்கிறீங்க, உனக்கு தெரியாது எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எனக்கு தெரியும், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எனக்கு தெரியும். உண்மையில் நீங்கள் என்ன தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால், என்ன இருக்கக்கூடிய கருவியை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதை வீடியோக்குள்ளே என்ன இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபோட்டோவுக்கு என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணணும், எடுத்து போட்டால் எப்படி லைக்ஸ் வரும் வராது, எவனை கமெண்ட்டில் எப்படி வண்டையாக திட்டலாம், இதைத்தான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் தொழில்நுட்பத்தை தெரிந்து வைத்திருப்பதாக இருக்கிறீர்கள். ஒரு சமூகம் எங்கே தோற்று போயிடும்னா, ஒன்றை பயன்படுத்தி அதை பலசாலியாக தன்னை நம்பிக்கொண்டிருக்கப்போ ஒரு சமூகம் தோற்று போகும். பசங்க இங்கே தான் அதை கற்றுக்கணும். ஒன்றை பயன்படுத்துவதன் வழியாகவே நீங்கள் பெரிய பலசாலி அப்படின்லாம் சொல்லிட முடியாது. நான் 15 வாழைப்பழம் திம்பேன் அதனால் நீ பலசாலி கிடையாது. 6 டீ 4 போண்டா குடிப்பேன். நாங்கள்லாம் காலேஜ் படிக்கிறப்ப இதெல்லாம் போட்டியிருக்கோம். 5 சோடா 3 டீ 5 வாழைப்பழம் தின்னுட்டு ஒருத்தர் வாந்தி எடுக்காமல் இருந்தால் அவன் பலசாலி அப்படின்னு. அப்படி சொன்னால் பூரா பயலும் 3rd இயரை தாண்டலை, பூரா பயலும் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ நம்ம எதை பலசாலின்னு நினைக்கிறோம், ஒன்றை பயன்படுத்துவதற்கு பேர் பலசாலின்னு நினைக்கிறோம். ஒரு இன்ஸ்டாகிராமில் எனக்கு அழகாக ஃபோட்டோ எடுத்து போட தெரிந்தால் நான் பலசாலின்னு நினைக்கிறோம். இந்தியாவை அப்படி தான் ஏமாற்றி வச்சுருக்காங்க. உங்கள் அண்ணன்மார்கள்லாம் எங்கே ஏமாந்து போயிட்டாங்கன்னா, ஐடி பூம் இங்கே ஆரம்பித்தப்போ இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு கூட ஐடி பூமில் நம்ம பெரிய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம் இல்லையா? ஏதோ சுறு சத்தம் வருது, மறுபடியும் இது பத்தலையே. ஓகே, ஒரு காலகட்டத்தில் நம்ம எந்த பஸ்ஸை தவற விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா போன்ற உலக நாடுகள், இந்தியா போன்ற என்னப்பா சுருங்குது, அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள்லாம் இந்தியாவில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு மைக்காட்டே இருக்கோ. அப்போ என்ன ஆச்சுன்னா, அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம டேலண்ட்ஸ் எல்லாத்தையும். என்ன செஞ்சாங்க, அங்கே இருந்துக்கிட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க, ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, நம்ம செய்வோம். நாம் என்ன நினச்சிக்கிட்டோம்னா, அவங்க கொடுக்குற ப்ராஜெக்டை செஞ்சுட்டாலே நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டோம். அப்போ நம்ம என்ன ஆச்சுன்னா, எல்லா இடத்துலையும் பணி செய்யக்கூடிய ஆட்களாக உங்கள் அண்ணன்கள் எல்லோரும் மாறி போனாங்க. இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுக்க கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியை அல்லது ஒரு இன்டர்நெட் இண்டஸ்ட்ரியை, ஒரு டெக்னாலஜியை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்ம மிஸ் பண்ணது என்ன, நம்ம அண்ணங்கள்லாம் மிஸ் பண்ணது என்ன, உங்களுடைய அண்ணன்கள் பெரியப்பாக்கள் சித்தப்பாக்கள் என்ன மிஸ் பண்ணாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்குறதே பெரிய விஷயம் நினச்சிட்டாங்க. நீங்களும் இப்போ எந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு கருவியை பயன்படுத்துகிறதே அறிவு நினச்சிட்டீங்க. ஒன்று புரிஞ்சுக்கங்க, கருவியை பயன்படுத்த தெரிந்ததல்ல அறிவு, அந்த கருவியை கண்டுபிடிப்பது தான் அறிவு. செல்போனை பயன்படுத்துகிறவன் புத்திசாலி கிடையாது, செல்போனை கண்டுபிடிக்கிறவன் தான் புத்திசாலி. தட் யூ நீட் டு ஒர்க் டுவர்ட்ஸ் தட். ரைட்டா? உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, உங்களுடைய அம்மா அப்பாவை விட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் என்றால் நீங்கள் தான் உங்களுக்கான கடிவாளத்தை போட்டுக்கணும். உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், உங்களை யாரும் கண்காணி வேலையெல்லாம் பார்க்க முடியாது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ யாராவது ஒருத்தர் வீட்டை போய் போட்டு கொடுத்துருவான். தெருமுனையில் டீ கடையில் உட்காந்தா எங்கள் அப்பாட்டா போய் கடை வீதியில் ஒருத்தர் சொல்லிடுவார். ரைட்டா? ஒரு கட்டச்சவத்து மேலே உட்காந்து 4 பேர் பேசியிருந்தா அந்த தெருவில் ஒரு முக்கியமானவர் இருப்பார். என்னடா எல்லாரும் படிக்காமல் இருக்கேன்னு அந்த பட்டார் 4 பேர் தலையில் அடிப்பாங்க. நீங்கள் ஊர் தாண்டி எங்கேயா போய் தப்பு தண்டா பண்ணால் கூட அங்கே ஒரு பெரியனை பார்த்துட்டு வந்து அவன் காதை திரும்பி மண்டையிலே அடிப்பான். உங்கள் கழுத்துக்கு பெடரியில் யாராவது ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு காலகட்டம். ஆனால் நீங்கள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே உங்களை யாராலையும் கண்காணிக்க முடியாது. யாருக்கும் தெரியாமல் என்னால் அதை செஞ்சிட முடியுங்கிறத நீங்கள் பெரிய சாதனை போல் நினச்சிக்கிறீங்க. அங்கே தான் நம்ம ஏமாந்து போகிறோம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இந்த ஃபோனுக்குள்ளே அந்த பக்கத்தில் இருக்கிற என்னுடைய நண்பர்கிட்ட எங்கள் அம்மா பின்னால் நிற்கிது அப்படின்னு உங்களால் கோடு வேர்டில் சொல்ல முடியும். உங்கள் அம்மாவுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, 8ஆம் கிளாஸ் படித்த உங்கள் அம்மாவை ஏமாத்துறதுக்கு பேர் புத்திசாலித்தனம் நினைக்கிறீங்க. ஒரு தொழில்நுட்பம் உங்களை ஏமாற்ற சொல்லி தந்தால் நீங்கள் முட்டாள். ஒரு தொழில்நுட்பம் உங்களுக்கு உலகத்திற்குரிய மாற்றத்தை செய்வதற்கான அறிவை தந்தால் தான் நீங்கள் அறிவாளி. இந்த டெக்னாலஜியை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத இப்போ கேள்வி.
இப்போ ஒரு மாட்டை கொண்டாந்து எப்படி கட்டணும்னு நம்ம தாத்தா கண்டுபிடிச்சாரு, பைக்கை கொண்டாந்து எங்கே நிறுத்தணும்னு நம்ம பெரியப்பா கண்டுபிடிச்சாரு, காரை கொண்டாந்து எங்கே கரெக்டாக நிறுத்தணும்னு அப்பா கண்டுபிடிச்சாரு. இந்த கருவி எப்படி பயன்படுத்தணும் நீங்கள் தானே கண்டுபிடிக்கணும். மாறாயே பெரியவங்கள்ட்ட இந்த இதை கொடுக்குறீங்க. அப்பாக்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சாங்கல்ல. உங்கள் பெரியப்பாக்கு கார் நின்று போச்சுன்னா கார்பரேட்டில் தண்ணி ஊற்றணுமா இல்லை வேறு ஒன்றும் பண்ணணுமான்னு தெரியாது. ஆனால் உங்கள் சித்தப்பாக்கு தெரியும். அவர் தலைமுறையில் கார் கொஞ்சம் ப்ராப்ளமாச்சு. இன்றைக்கி விட்டால் நீங்களே கூட காரில் எங்கே எந்த பிரச்சனை இருக்குது, ஒரு ஹார்ன் அடிக்கலைன்னா லைட்டாக ஒயரெல்லாம் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணணும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ அந்தந்த தலைமுறை தன்னுடைய கருவியை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கண்டுபிடிச்சிச்சுல. நீங்கள் மட்டும் அந்த கருவியை எப்படி பயன்படுத்தணும்னு இல்லாமல் அம்மாக்களுக்கு தெரியாமல் ஒழித்து வைத்துக்கொண்டு அந்த கருவியை பயன்படுத்துவதற்கு பேர் அறிவு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு புத்திசாலித்தனங்கள் சொல்லித்தரப்பட்டது. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிறு கிராம பகுதிகளெல்லாம் எப்படி இருக்குன்னா, காட்டு வழியாக பள்ளிக்கூடத்துக்கு போகணும், வெளியூருக்கு போகணும். அப்போ பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, பாம்பு வர்ற சத்தம் எப்படி இருக்கும், பாம்பு வந்தால் இந்த ஸ்மெல்லு வரும், அப்போ பாம்பு வராமல் நீ தப்பிச்சு ஓடுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கடுத்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, தண்ணீரை கடந்து போகிற போது எப்படி நனையாமல் தலையெல்லாம் நனையாமல் பத்திரமா பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்லிக் கொடுத்தாங்க. அது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் சைக்கிளெல்லாம் நம்ம போக ஆரம்பித்தப்போ ஓரமாக போப்பா, பஸ்ஸுக்காரன் வந்து அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து பஸ்ஸில் நம்ம போக ஆரம்பித்தப்போ என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஓடுற பஸ்ஸில் ஏறாத, நிற்கிற பஸ்ஸில் ஏறு, பஸ்ஸில் இப்படி ஓரமாக உட்காந்து கையெல்லாம் வெளியே நீட்டக்கூடாது, எல்லாம் புறம் சிரம்லாம் நீட்டாதீங்க அப்படிலாம் பஸ்ஸெல்லாம் எழுதி போட்டுப்பாங்க. இதெல்லாம் சொன்னாங்களா ஒவ்வொரு காலகட்டத்திலையும். இந்த காலகட்டத்தில் அதுக்கு முந்தின தலைமுறையால் அடுத்த தலைமுறைக்கு அறிவுரை சொல்கிற அனுபவம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த கருவிகளை எப்படி பயன்படுத்தணும்னு பெரியவங்களால் சொல்லவே முடியாது. அவங்களால புலம்ப தான் முடியும். எப்போ பாரு ஏமா இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள், அதை பற்றி சொல்ல அவர்களிடம் தகவலே இல்லை. ஆக அது பற்றிய விதிமுறைகளை செய்ய வேண்டிய பிள்ளைகள் நீங்கள் தான். நீங்களாக உங்களை பார்த்து கொள்ளாவிட்டால் யாராலும் உங்களை பார்த்து கொள்ளவே முடியாது. அதான் இன்றைக்கி இருக்க பிரச்சனையே, அதான் சரியும் கூட. அப்போ நீங்கள் பெரிய பிள்ளைங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, ஏமாத்துறது பேர் நான் பெரிய பிள்ளை ஆகிட்டேன், நான் ஏமாற்றிட்டா பெரிய ஆள், நான் பெரிய பிள்ளை ஆகிட்டேன் எதிர்த்துட்டா பெரிய ஆள். லைஃப்பில் ஒன்று தெரிஞ்சுங்க, நீ செய்யக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை செய்கிறதுனால நீங்கள் வீரனாயிட முடியாது. தம்பி இதை செய்யக்கூடாது தப்பு, அப்படியா உன் அதிகாரத்தோட நான் தாண்டி செய்கிறேன் பார், நீ என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிற, நான் செய்கிறேன் பார், அதுக்கு பேரல்ல வீரம். எது வீரம் தெரியுமா, எதை இந்த உலகம் செய்ய முடியாதுன்னு சொல்லுதோ அதை செஞ்சு காட்டுறதுக்கு பேர் தான் வீரமே ஒழிய, செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சு காட்டுறதுக்கு பேர் வீரம் இல்லை. படிக்க முடியாதுன்னு சொன்னால படித்து காட்டுங்க, மார்க் எடுக்க முடியாதுன்னு சொன்னால எடுத்து காட்டுங்க. இந்த சாதாரண குக்கிராமத்தில் நீ என்ன கிளம்பி என்னடா கிழிச்சிருவேன்னு கேட்டானுங்கல்ல, அவன் முன்னால் ஜெயிச்சு காட்டுங்க, அது வித்த. அதை விட்டு எனக்கு ஃபேஸ்புக்கில் 12 பேர் ஃபாலோ பண்ணுறான், 35 பேர் லைக் போட்டான்னு புலம்பிக்கு தெரிஞ்சால் மாட்டிப்பீங்க. அப்புறம் சில மித்தெல்லாம் அவங்க மண்டையில் ஏற்றி வச்சுருப்பாங்க. இந்த எக்ஸாமினேஷனை பற்றிலாம் பயப்படாதீங்க, அந்த எக்ஸாம் அன்னைக்கு எப்படி பண்ணுறது மட்டும் யோசிங்க. நம்முடைய பெரிய சிக்கல் என்னென்னா, ஒட்டுமொத்தமாக நம்ம எவ்வளோ மார்க் எடுக்க போகிறோங்கிற பற்றி தான் நம்ம கவலையெல்லாம் இருக்குது. வச்சுக்கோங்க, 1200 மார்க்காக எவ்வளோ மார்க், இப்போ 1100 மெட்ரிகுலேஷன் எவ்வளோ, 1100 1100க்கு 1115 கூட எடுத்துருப்பாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம். ஆனால் அது உங்கள் ப்ரெஷராக மாறக்கூடாது. அம்மா அப்பாக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இந்த ரூம்லேயே 1100க்கு 1054 அப்படின்னு எழுதி போடுறது, நீ டாக்டர் ஆகிவிட்டாய் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுறது, ஒருத்தனை படிக்க விடாமல் பாடாக படுத்துறது, பக்கத்துலேயே உட்காந்துட்டு பால் டம்ளர் வச்சுட்டு உட்காந்துருக்கு, தயவுசெய்து நிறுத்துங்க. இந்த ப்ரெஷர் இல்லைன்னா அவன் படிச்சிருவான். இப்போ அவன் மட்டும் படித்தா பிரச்சனையே கிடையாது, இப்போ இவங்களுக்காக படிக்கிறது தான் பிரச்சனை இருக்குது. படிப்பு உங்களுடையது முதல், அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அறிவை விட ஒரு சமூகத்திற்கு வேறு என்ன வேணும் யோசிச்சு பாருங்கள். 4 பேர் சொல்லித்தரதை காது கொடுத்து வாங்கலைன்னா இந்த இடத்துல வந்து நிற்க முடியுமா? எனக்கு என்னுடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த அத்தனை பேருக்கு நான் இன்றைக்கி நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். காரணம் இன்றைக்கி நம்ம இங்கே வந்து நிற்கிறதுக்கு அவங்க தான் காரணம். நம்ம எங்கே மாட்டிக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, எல்லாருமா சேர்ந்து பிள்ளைகளை படிக்க வைக்க பார்க்குறீங்க. அதில் அம்மா அப்பாக்கெல்லாம் சில நேரத்தில் உங்களுக்கு பதட்டத்தில் என்ன பண்ணி போகிறீங்கன்னா, யாராவது ஏதாவது சொல்கிறது என்ன சொல்கிறதெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்குறது. பிள்ளை மேலே அந்த சோதனை கொடுத்து எளிமையில் ஒவ்வொரு நாளும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது மாதிரி. கணக்கை காலையில் தான் படிக்கணுங்கிற ஒரு அம்மா 6 மணிக்கு எந்திரிச்சு அவசியமாக நீ கெமிஸ்ட்ரி தான் படிக்கணும். கெமிஸ்ட்ரியில் என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. படிக்கிற பிள்ளைக்கு தெரியுமா, பார்க்குற உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன்ல, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் படிக்கணும். எவன் கண்டுபிடிச்சான் இதெல்லாம்? ஒருத்தர் பகலில் படிக்க வரும், ஒருத்தருக்கு இரவில் படிக்க வரும், சில பேருக்கு சத்த நேரம் ஓய்வு எடுத்துட்டு படிக்கிறது. ஒரு படிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியணும். பிள்ளைகளுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், படிப்பு எவ்வளவு முக்கியமானது என்று புரிய வைங்க. கல்வி எவ்வளவு முக்கியமானது நீங்கள் புரிந்து கொள்ளுகிற போது தானாகவே நீங்கள் படித்து, நீங்கள்லாம் சின்ன பிள்ளை கிடையாது, உங்கள் பின்னால் வேணா உங்களால் எளிதாக ஏமாற்ற முடியும். முன்ன மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது, உங்களால் எளிதாக ஏமாற்ற முடியும், யாரை வேணாலும் ஏமாற்ற முடியும். அதை ஒரு பெரிய திறமையில் வேறு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்களாக உங்களை வளர்த்து கொள்ளாவிடில் இனி வாழ்க்கை உங்களுக்கு கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஹாவ் டு சேவ் யுவர் டைம். இந்த உலகத்தில் பெரிய பணத்தோட பேர் தெரியுமா? டைம். எவன் அதிக நேரம் வச்சுருக்கானோ அவன் தான் பணக்காரன். எதுக்காக டக்குன்னு போகிறாங்க. இந்த ஃப்ளைட்டில் ஏறுறாரு, அடுத்த ஃப்ளைட்டில் ஒருத்தர் இறங்குறாரு, இந்த பிஸ்னஸ் மேன் இறங்கி முடிச்சோன்னு மீட்டிங் முடிக்கிறார், மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்த ஃப்ளைட்டில் கிளம்பி இங்கே வராரு. எதுக்கு? டைம் தான் முக்கியம், அங்கே காசு முக்கியமே கிடையாது. 21ஆம் நூற்றாண்டுடைய மிகப்பெரிய பணத்தின் பெயர் நேரம். இந்த நேரத்தை நீங்கள் எந்த அளவு மிச்சம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் புத்திசாலி, அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் அறிவாளி. இப்போ கூட பாருங்களேன், ஒரு நிமிஷத்துக்கு 4 வார்த்தை பேசலாம், எதுக்கு 18 வார்த்தை பேசுகிறேன்? நேரம். உங்கள் நேரமும் முக்கியம், என் நேரமும் முக்கியம். மேடையில் ஏறப்ப எங்கள் அப்பா சொல்லுவார், நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப,
நீ மேடையில் ஏறி 10 நிமிஷம் பேசினா அது 10 நிமிஷம் கிடையாதுனா, ஏத்தாப்புல 1000 பேர் உட்காந்து 1000 × 10 நிமிஷம்னு யோசிச்சுக்கிட்டு பேசு அப்படிம்பார். உங்கள் நேரமும் முக்கியம், என் நேரமும் முக்கியம், எல்லா நேரமும் முக்கியம். நேரம் தான் இங்கே காசு. அப்போ இந்த நேரத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு பாருங்கள். நீங்கள் நேரத்தை என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே விவரம் புரிஞ்சிடும். பசங்களுக்கு ஒன்று தான், நாளைக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகாத ஒரே ஒரு விஷயத்துக்கு பேர் நேரம் தான். இன்றைக்கி விட்ட காசை நாளைக்கு பிடிச்சிடலாம். எங்கள் தாத்தா பணக்காரரு, எங்கள் அப்பா அழிச்சு விட்டாரு அப்படின்னு வேகத்தோட வெறியோடு படித்து அடுத்த 3ஆவது தலைமுறையில் மறுபடியும் பணக்கார பிள்ளைகள் ஆனவங்களாம் உண்டு. ரைட்டா? நம்ம எல்லாத்தையுமே இந்த தாத்தா கதை ஒன்று இருக்கும், எங்கள் தாத்தா பெரிய பணக்காரன் அப்படிவாங்க. ரைட்டா? அப்போ நம்ம தோற்றுருப்போம், அடுத்த தலைமுறையில் திரும்ப எந்திரிச்சு ஒரு பிரச்சனை இல்லை. விட்ட காசை பிடிச்சிப்பிடலாம், விட்ட ரயிலை பிடிச்சிப்பிடலாம், எல்லாத்தையுமே பிடிச்சிப்பிடலாம். நீ விட்ட நேரத்தை மட்டும் திரும்ப பிடிக்கவே முடியாது. நேரத்தை மட்டும் விட்டுறாத. தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ நீட் டு சேவ். Nobody is rich enough to buy their past. தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தன் பணக்காரன் கிடையாது. அம்பானி இருந்தாலும் சரி, அதானி இருந்தாலும் சரி, உலகத்தின் ஆகப்பெரிய அதிகாரம் என்று தன்னை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய எவனாலும் அவன் விட்ட ஒரு நிமிஷத்தை பிடிக்கவே முடியாது. which you can't get it back again. So save the time and steal the time from this world. இந்த உலகம் உங்களிடம் வந்து நேரத்தை திருடும். டிவி திருடும், இன்டர்நெட் திருடும், ட்விட்டர் திருடும், இன்ஸ்டாகிராம் திருடும், ஃபேஸ்புக் திருடும், அவன் திருடுவான், இவன் திருடுவான், சினிமா திருடும். இவங்க எல்லாரும் திருடுறாங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், அந்த நேரத்தை எடுத்தால் தான் உங்களுக்கு காசு இல்லையா? நீங்கள் டிவி பார்த்தா டிவிக்கு விளம்பரம் வரும், விளம்பரம் பண்ணால் டிவிக்கு காசு. நீ சோஷியல் மீடியா பார்த்தா சோஷியல் மீடியாவுக்கு விளம்பரம் வரும், சோஷியல் மீடியாவுக்கு காசு. அப்போ உங்கள் நேரம் என்னவாகிறது? காசாகிறது. உங்கள் நேரத்தை ஒரு நிறுவனம் காசாக்குகிறது. ரைட்டு தானே? நீ ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனு நைட்டு 9 மணிலேருந்து காலைல 5 மணி வரைக்கும் பேசினா ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறான். எப்படி முடியுது? எப்படி முடியுது? டெலிஃபோன் வந்த புதுசில் ஒரு ப்ரொமோஷன் 15 வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சு. ஒரு சியூஜியில், அதாவது ஒரே நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு நைட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா 1 மணி நேரம் பேசினா அவன் ₹1.25 உங்களுக்கு காசு கொடுப்பான். தெரியுமா இல்லையா? அப்படி தான் ஸ்கீம் இருந்துச்சு. ஏன்னா அந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ண. உங்கள் நேரம் என்பது பணம். அந்த நேரத்தை ஏதோ ஒரு கம்பெனி பணமாக்கணுமா இல்லை நீங்கள் அதை செல்வமாக்கணுமான்னு யோசிங்க. அப்போ இந்த டைம் எவ்வளோ முக்கியமானது உங்களை அல்ல அப்படி தாண்டா சொல்லிட்டு போவானுங்க. அப்புறம் தெரியுமாப்லன்னு லைஃப்பில் ஒன்று தெரிஞ்சுக்க, நாளைக்கு ரெக்ரெட் மட்டும் பண்ணக்கூடாது. சே அப்போ மிஸ் பண்ணிட்டோமே, போச்சே அப்படின்னு. எனக்குலாம் அந்த பயந்தான் இருக்கும் லைஃப்பில். ஐயோ இது பண்ணாமல் விட்டுட்டோமே. லைஃப்பில் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்கள் உடம்பு சொல்கிறது மனசு கேட்காது, மனசு சொல்கிறது உடம்பு கேட்காது. மனசு ஆசைப்படும், ஆனால் உடம்பால் செய்ய முடியாத ஒரு ஏஜ் உங்களுக்கு வரலாம், சூழல் உங்களுக்கு வரலாம். ஆனால் மூளை சொல்கிற வேகத்துக்கு பாயிற உடம்பு இருக்கிற வயசு தான். எதுக்கு பாய போகிறேங்கிறதா முக்கியம் இல்லையா? அப்படி தான் பறக்கும். இப்போ மூளை எவ்வளோ வேகமாக சிந்திக்குமோ அவ்வளோ வேகமாக உங்களால் இன்றைக்கி ஓட முடியும். உங்கள் உடம்பு எவ்வளோ வேகமாக ஓடுதோ அவ்வளோ வேகமாக உங்கள் மூளை வேலை பார்க்கும். மூளை வேலை பார்க்குற ஸ்பீடுக்கு உடம்பு வேலை பார்க்கும், உடம்பு வேலை பார்க்குற ஸ்பீடுக்கு மூளை வேலை பார்க்கும். இந்த ஆற்றலை என்ன செய்ய போகல, அதான் முக்கியம் இல்லையா? How are you going to utilize this energy? இந்த எனர்ஜி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த ஃபோனை உட்காந்து இப்படி நோண்டிக்கிட்டே யாரோ ஒருத்தருக்கு வேலை பார்த்துட்டு இருக்க போகிறீங்களா? ஏற்கனவே எல்லாரும் எல்லா கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு தான் இருக்குது. தெரியுமா இல்லையா? நீங்களா 10ஆம் கிளாஸ் படித்தாலும் சரி, 12ஆம் கிளாஸ் படித்தாலும் சரி, நீங்களா ஏதோ கம்பெனிக்கு வேலை பார்த்துருக்கீங்க. நீங்களா உட்காந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணலாம். சோஷியல் மீடியாவுக்கு காசு கிடையாது. நீங்களாம் உட்காந்து வீடியோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். டெலிவிஷனுக்கு காசு கிடையாது. அவனுக்கு அவன் வேலை முக்கியம், உங்களுக்கு உங்கள் வேலை முக்கியம்னா பாரு, அவ்வளோதான். நீ நான் பார்க்காம நான் தூங்கவே மாட்டேன் சார். மறுநாள் காலைல பரிச்சு இருந்தால் தூங்குடா. அடுத்த வாரம் நீ ஆனால் பார்த்துக்க. என் வேலை நீ ஆனால் பார்க்குறது, படிக்கிறது உன் வேலை. ரைட்? யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் த ப்ரையாரிட்டி. தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எது ப்ரையாரிட்டின்னு தெரிகிறவன் ஜெயிச்சிருவான். எது பிரதிநிதித்துவமானது, இந்த நிமிடத்தில் எது முக்கியமானது, அவ்வளவுதான். லைஃப் அப்படி பாருங்கள், பரீட்சை அப்படி பாருங்கள். இன்னைக்கு இது முக்கியமானது. ஐயோ நான் 1100 சொச்ச மார்க் எடுப்பேனா, எங்கள் மாமாவிடம் எங்கள் அப்பா போட்ட சபதத்தை என்னால் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு மொட்டை மாடியில் விட்டத்தை பார்த்தலாம் பேசிக்கிட்டுலாம் இருக்காது. இந்த மொமெண்ட்டை கரெக்டாக பார். இந்த 1 hour இதை படிக்க நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த 1 hourல என்ன படிக்கணுமோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எனர்ஜெட்டிக்காக எடுங்க. அடுத்தவன் சொல்கிறதுக்காக படிக்காதீங்க, ஆசைப்பட்டு படிங்க. இந்த உலகத்தில் கல்வி தான் உங்களுக்கு எல்லாத்தையும் தரப்போகுது. ரைட்டா? எத்தனை அவமானங்களை கடந்து இந்த படிப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உலகம் முழுக்க பிள்ளைகள் படிக்கிறாங்களா? பீன் டிராவலிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட். இந்த உலகம் முழுக்க நான் பிரயாணம் பண்ணிக்கிறேன். நிறைய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு நாடுகளையும் படிப்பு முறை என்பது வேறு. இப்படியெல்லாம் வெளிநாடுகளில் படிக்க முடியாது. நீங்கள் ஆசைப்படக்கூடிய அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியா போன்ற பணக்கார நாடுகளில் இப்படி கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் தான் படிக்கணும், அவன் தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். தெரியல? அவன் சாதாரண கடையில் போய் வேலை பார்ப்பான். அவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருந்திருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே இயல்பாகவே சொல்லிடுவாங்க, எப்போ உன் படிப்புக்கு நீ தான் பணம் கட்டணும். பார்ட் டைம் வேலை பார்த்து பகுதி நேரம் சின்ன சின்ன ஹோட்டல்களில் வேலை பார்ப்பாங்க, கடைகளில் வேலை பார்ப்பாங்க. 4-5 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. ஒரு அவருக்கு இவ்வளோ சம்பளம்னு காசு கவர்மெண்ட்டு கொடுக்க ஆர்டர் போட்டுருக்கு. அதுபடி சம்பளம் வாங்குவாங்க. அதை தான் அவங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க. ஆனால் கல்வி இங்கே அப்படி வருதா? 3 வேளை சாப்பாட்டில் 1 வேளை சாப்பாட்டை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு புள்ள படித்தா போதுன்னு நினைக்கிற அம்மா அப்பாக்கள் இருக்கிற தேசத்தின் பிள்ளைகள் நீங்கள் நினைவிருக்கட்டும். கல்வி என்பது இங்கு தியாகம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ நாலேஜ். It is a sacrifice of a family, of the society, on a whole as a nation. யோசிச்சு பாருங்கள். எஜுகேஷனுக்காக நான் மட்டும்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இதே சேத்தியாத்தோப்புக்கு போங்க, இல்லை பக்கத்தில் சிதம்பரத்துக்கு போங்க, கடலூருக்கு போங்க, ஏதோ ஒரு டவுனுக்கு பக்கத்தில் போய் ஒரு ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ பாருங்கள், உங்கள் வயசு பையன் ஒருத்தர் இலை எடுக்க வந்தான்னா படித்த ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்னா பட்டு நம்ம கையை பிடிப்பான், ஏன்டா படிக்கலன்னு. ஏன்னா படித்தா இங்கே உட்காந்துலான்னு அவனுக்கு தெரியும். தயவு செஞ்சு படிச்சு விட்ரு. எல்லாரையும் வான் பண்ணுறேன், பயப்புள்ளையெல்லாம் படிக்கணும். படிப்பு தான் நம்மளை காப்பாற்றும். எஜுகேஷன் இஸ் எவ்ரிதிங் ஹியர். தட்ஸ் அ விஸ்டம். தட்ஸ் வை வி ஆர் ஹியர்.
நாம் இன்னைக்கு ஜெயிச்சு நிற்கிறதுக்கு பின்னால் என்ன இருக்குது? படிப்பு தான் இருக்குது. நம்மளை புரட்டி அடிக்கிறானுங்களே, அப்போ கூட தலை நிமிர்ந்து ஏன் நிற்கிறோம்? நாம் ஜெயிச்சது படிப்பில், அறிவில். இன்றைக்கி நீங்கள் அதை விளையாட்டாக விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு மாட்டிப்பீங்க. நான் உங்களை வான் பண்ணலை, நான் பழைய பூமர் அங்கிளும் கிடையாது. ஐ எம் ஆன் வித் யூ பீப்புள். பட் அட் த சேம் டைம் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த ப்ரையாரிட்டி நவ். ப்ரையாரிட்டைஸ். நீங்கள் எதிர்காலத்தில் விரும்பியபடி ஒரு வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையை ஒரு டிசைன் பண்ணுற வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கணும். இல்லைனா கண்டவனும் உங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ணுவான். அவன் சொல்கிறபடி நீங்கள் வாழ வேண்டியிருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைய அதற்கான பாதையில் பயணிக்கிற போது மிக கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் என் இடம், நீங்கள் தீர்மானித்தா அந்த இடம் மட்டும்தான். அது இல்லாட்டி அது இந்த கதையே கிடையாது. ஒன்றின் மீது நீங்கள் தீவிரமாக ஆசைப்பட்டால் தானாக நடக்க. பல பேருக்கு மண்டையில் என்ன ஓடிக்கிட்டுனா, அடே கோபி, நீ ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்திருக்கக்கூடாது, நான் படிக்கவே இல்லை, அடுத்திருக்க 20 நாள் என்னால் படிச்சிட முடியுமா? போதும். பூரா பேரும் பரீட்சைக்கு முதல் நாள் 3 நாள் படிக்கிறவங்கிற வரலாறு எனக்கு தெரியும். உங்கள் டீச்சருங்க மாதிரி நான் ஒன்றும் ஏமாளி கிடையாது. நீங்கள் வருஷம் முழுக்கலாம் படிக்கலை, ரைட்டா? அதனால் இது வரைக்கும் படிக்காத கூட இன்றைக்கி புக்கடு, ஹாவ் அ பிளான், கோ அஹெட் வித் தட், பேங்க் இட். அப்புறம் படித்து இப்போ என்னத்தை கிழிக்க போகிற அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேய் கதைகளை நம்பாடி. இது ரொம்ப நாளாக நம்மளை ஏமாத்துறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க படித்தா ஜெயிச்சு போகிறாங்க, இவங்களை ஏமாற்றி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஜெயிச்சாரா, இவர் ஜெயிச்சாரா, பார்த்தியா அவர் என்ன படித்தாரா, இவர் என்ன கிழிச்சாரா. நீங்கள் படிக்காமல் ஜெயிச்ச ஒரு 10 பேரை சொல்லிட முடியும். நான் படித்து ஜெயிச்ச 10 லட்சம் பேரை சொல்லுவேன். படிப்பு ரொம்ப முக்கியம். சும்மா நான் 4-5 பேர் படிக்காமல் ஜெயிச்சு விட்டாங்கிறதுக்காக எல்லாருமே படிக்காமல் ஜெயிச்சு விடலான்னு ஏமாற்றக்கூடாது, ரைட்டா? இப்போ டிவிக்கு போனோம், மீடியாவில் எதுக்கு படிக்கணும்? நிறைய பேர்லாம் கல்லூரிகள்லாம் கேட்பாங்க. நீங்கள் நினச்சிட்டீங்க டிவியில் வேலை பார்க்குறவன், சினிமாவில் நடிக்கிறவங்களாம் படிக்கலை அப்படின்னு நீங்களாவே நினச்சிட்டீங்க. அப்படிலாம் கிடையாது. மீடியாவுக்கு வரதுக்குலாம் படிப்பு தேவையில்லையே, கலை என்பது அப்படி நீங்களாலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு டிகிரி கூட படிக்காமல் ஒரு மீடியா வாசலில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை போட்டால் வாசலே கிழிச்சு தூர போட்டுருவான். குறைஞ்சபட்சம் டிகிரி கூட படிக்காமல் ஒரு மீடியாவுக்குள்ளே நீங்கள் உள்ளலாம் வர முடியாது. எல்லாம் பெரிய படிப்பு படித்தவன் தான். அந்த படிப்பு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி சமூகத்தை அணுக முடிகிறது. அப்போ கல்வி தரக்கூடிய அந்த முக்கியத்தை புரிந்து கொள்ளுங்கள். தெர் ஆர் கோல்டன் பீரியட்ஸ் இன் யுவர் லைஃப்னு சொல்லுவாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுறவர்கிட்ட கேளுங்க, கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவான். ஒரு டாக்டரை கேட்டிங்கன்னா தெரியும். இந்த இவங்க 2 பேருமே டாக்டர். கோல்டன் டைம்னா என்னென்னு உங்கள் கரஸ்பாண்டன்ஸ்கிட்ட கேளுங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் சந்திக்கிறார்னா அவர் அடிபட்டது எந்த இடம்னு இருக்கிற, ஹார்ட்டில் அடிபட்டுருக்குல, மண்டையில் அடிபட்டுருக்குன்னா மண்டையில் அடிபட்ட ஒருத்தரை இத்தனை நிமிஷத்துக்குள்ளே இந்த சிகிச்சையை கொடுத்து அவர் உயிர் பிழைச்சிடுவார். தட்ஸ் கால் கோல்டன் டைம். இட்ஸ் அ கோல்டன் ஆர். அந்த டயத்தில் அவரை காப்பாற்றிட்டீங்கன்னா காப்பாற்றிவிடலாம். அதான் இப்போ நீங்கள் உட்காந்துருக்குது. யூ கைஸ் ஆன் அ கோல்டன் ஆர். இந்த கோல்டன் ஆரை எப்படி யூஸ் பண்ணணும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். என்ன பீக்குக்கு அதை எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் யூ கைஸ் ஆர் சிட்டிங் ஆன் அ கோல்டன் மைன் ஆல்சோ. ஒரு தங்க சுரங்கத்துக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. உங்கள் எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு கனவு இருக்குல்ல, ஒரு மாண்டேஜ் இருக்குல்ல. ஒரு காரில் போய் நீங்கள் இறங்குறீங்க, பந்தாவா 4 பேர் வணக்கம் சொல்கிறாங்க, ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க, அப்படி சேரை திருப்புறீங்க, உட்காடுறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, ஃபாரின் போகிறீங்க, வாரீங்கல்ல. இதெல்லாம் வெறும் வாயில் நடக்காது, வேலை பார்த்தா தான் நடக்கும். யூ கான் சுட்டுஃபை வடை த்ரூ வாய், யூ ஹாவ் டு ஒர்க். வாயில் வடை சுட்டு வாழ்வதெல்லாம் வாழ முடியவே முடியாது. அதுக்கான வேலையை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். யூ ஹாவ் டு ஒர்க். முதல்ல அதை அக்செப்ட் பண்ணுங்கள். நமக்கு சின்ன பிள்ளைல என்ன சொல்லிட்டாங்கன்னா, படிப்பை கடப்பது ஜாலி, படிப்பை கடப்பது ஜாலின்னே சொல்லிட்டாங்க. நமக்கு எப்படி சொல்கிறது அம்மா அப்பாக்களுக்கு தெரியாதனால சின்ன வயசில் உங்களுக்கு ஏமாற்றி பல நேரம் சொல்லியிருப்பாங்க. பசங்களாம் 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பசங்களாம் பெரிய பிள்ளையாட்டிங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் அம்மா அப்பாக்கள் சொன்ன பொய்யை இன்றைக்கி நான் உடைக்கிறேன், அண்ணன் சொல்கிறத கேள்வி, இனிமேல் அப்பா அம்மா சொல்கிறத கேட்காத. சின்ன வயசில் நமக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இப்போ நீ ஒழுங்காக படிச்சேன்னா அப்புறமா ஜாலியாக இருக்கலாம் சொன்னானுங்களா? இதை எல்கேஜி படிக்கலே ஆரம்பிச்சிடுவாங்க. நீ இப்போ சின்ன பிள்ளையா இருக்க, இப்போ நீ நல்லா படித்த அப்புறம் ஜாலியாக இருக்கலாம். அப்புறம் படிக்கிறது கஷ்டம், ஜாலியாக இருக்குன்னா படிப்பு இல்லாமல் வேறு வேலை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்குது. அப்படி தானே? என் அம்மா அப்பாக்களை எப்படி சொல்லுன்னு தெரியாது. 8ஆம் கிளாஸில் வரையில் பயங்கரமாக சொல்லுவாங்க, தம்பி இன்னும் 2 வருஷம் கழிச்சு 10ஆம் கிளாஸ்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும், இப்போ ஒழுங்காக படிச்சுன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம். அப்போ படிக்கிறது ஜாலி கிடையாது, வேலை பார்ப்பது ஜாலி கிடையாது, கடமையை செய்வது ஜாலி கிடையாது, கடமையை முடித்தா ஜாலியாக இருக்கலாம். இதுதான் நமக்கு வீடு சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய பாடம். பெரியவர்கள் நமக்கு சின்ன வயசில் புரியாதுங்கிறதுக்காக சொல்லிக் கொடுத்த பாடம் அப்படி தான். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் உட்காந்துருக்க பசங்களுக்கு கூட என்ன சொல்லியிருப்பாங்க, தம்பி 10th மட்டும் நீ நல்ல மார்க் எடுத்துட்ட, அதுக்கப்புறம் உனக்கு ஜாலி தான் அப்படிவாங்க. அப்படி தானே சொல்லியிருக்காங்க. 10th மட்டும் நீ முடி. அப்புறம் என்ன சொல்லுவாங்க நான் சொல்கிறேன். 10th முடிச்சு ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பரிச்செல்லாம் முடிச்சுட்டு பேர்னு கத்திக்கிட்டு வெளியில் ஓடியால டப்புன்னு சட்டையை பிடிச்சி, தம்பி 11th பப்ளிக்ப்பா, 11th படிக்கல என்ன சொல்லிடுவாங்க, 12th மட்டும் நீ நல்ல மார்க் எடுத்துட்டேனா அதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம் அப்படிமா. ஏன்னா 12th படிக்கிறது கஷ்டம், படிப்பை முடிச்சுட்டா ஜாலியாக இருக்கலாம். நம்ம சமூகம் தொடர்ச்சியாக உங்களுக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கடமையை முடித்த பிறகுதான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், உங்கள் பொறுப்பை நீங்கள் கடந்த பிறகுதான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். படிப்பது என்பது சுமையானது, வேலை பார்ப்பது என்பது சுமையானது, கடமையை பின்பற்றுவது சுமையானது, இப்படி நமக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. யாரும் இஷ்டப்பட்டே படிக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த கஷ்டத்தை கடந்து தான் மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு 7 கடல் தாண்டின பிறகு ஏதோ ஒரு ட்ரெஷர் கிடைக்கும், அந்த ட்ரெஷர் உள்ள உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும்னு. 7 கடலை தாண்டதே மகிழ்ச்சி. அந்த உண்மை உங்களுக்கு புரிகிற வரைக்கும் உங்களுக்கு பாடம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ பாடம் கஷ்டமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அது நீங்கள் கடக்கணும், அதை கடக்கணும்னே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் மட்டும் நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா என்னாச்சு பாப்பாக்கு, ஆல் ஓகே.
பாவம் தண்ணி கொடுங்க. எங்கே இருக்காங்க உங்கள் அம்மா? ஒத்தாலும் மொத்த குரோடை சாச்சிட்டானே. சரி, நானும் ஏதோ நடக்குது போட்டுக்குன்னு இப்படி சுற்றி சுற்றி வரேன். அப்போ கடமையை கடந்த பிறகு தான் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நம்முடைய வீடு நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்கீங்க. 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டிங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம். 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இன்னும் ஜாலியாக இருக்கலாமாங்க. 12th முடிச்சு விட போகிறாங்களா? இப்போ எந்திரிச்சு ஒருத்தர் கேட்டார் பாருங்களேன், 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகு என்ன கோர்ஸ் எடுத்தால் என்ன வேலை கிடைக்கும் அப்படிம்பாரு. இப்போல்லாம் லீவில் கூட சும்மா வரதில்லை, என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம்னு அங்கே போயிடுவோம். அங்கே கோபிநாத் மாதிரி ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ நீங்கள்லாம் நினச்சிருப்பீங்க காலேஜ் போனால் ஜாலியாகிடும், ஸ்கூலில் தான் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, யூனிஃபார்ம்லாம் போட சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போயே சொல்லிடுறேன், 12th முடிச்சுட்டு போகிற பசங்களுக்குலாம் காலேஜெலாம் இதை விட ஸ்ட்ரிக்டாக இருக்கும், தெளிவாக சொல்லிடுறேன். அங்கே எல்லாம் நீங்கள் பழைய சின்னி ஜெயந்தி இதய முரளிலாம் ஒத்த நோட்டை எடுத்துக்கிட்டு ஜாலியாக போவாங்க. கேர்ள்ஸ்லாம் குறுக்க வருவாங்க, பாய்ஸ்லாம் போவாங்க. ஓப்பனிங் சீனில் ஒரு சாங் நடக்கும், காலை ஒடிச்சு போடுவாங்க. இப்போயே சொல்லிட்டேன். அங்கே என்ன சொல்லுவாங்க, அப்போ அம்மாட்ட வந்து சொல்லுங்களேன், அம்மா நீ என்ன சொன்ன, 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கஷ்டப்பட்டு படித்தா அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னேன். ஏன்னா படிக்கிறது கஷ்டம், படிப்பை முடிச்சு போயிட்டா சந்தோஷமாக இருக்கலாம். இங்கே என்னம்மா காலேஜில் ஸ்கூலை விட மோசமாக இருக்குது, முத நாளே வாத்தியாரெலாம் போட்டு திட்டுறாங்கம்மா, ஓரியன்டேஷனில் வச்சு உட்கார வச்சு செய்கிறானுவோ அப்படின்னு போய் சொன்னீங்கன்னா அம்மா என்ன சொல்ல போகிறாங்க? ஒரு ஆர்ட்ஸ் படிக்கிற பிள்ளையாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சேன்னா அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம். இன்ஜினியரிங் எடுத்துருக்கியா, 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சேன்னா ஜாலியாக இருக்கலாம். நம்மளை நம்பி கஷ்டப்பட்டு படித்தோம்னு வச்சுங்களேன், 3 வருஷம் கழிச்சு முடிச்சு ஒரு வேலை கிடைக்கிறதுல 4 வருஷம் படித்து முடிச்சு ஒரு வேலை கிடைச்சோன்னு நமக்கு நினைப்போம், அப்பா சந்தோஷம்டா இனிமேல் நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா படித்து முடிச்சிட்டோமா இல்லையா? அது முடித்தோடனே உங்களை ஓரியன்டேஷன் ப்ராக்டிஸ்க்கு மைசூரில் கூட்டி கொண்டே உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு ஒரு 500 பேர் வரிசையாக உட்காந்து ஒரு ஆள் வந்து எடுப்பாப்புல, தம்பி இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, எங்கள் ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் புதுசாக படிக்கணும் அப்படிமா. படக்குங்க, அடே அப்போ 4 வருஷம் நான் படித்த படிப்பே வேஸ்ட்டா அப்படி என்ன கோபால் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓரியன்டேஷன் கிளாஸை முடிச்சுட்டு உங்கள் அம்மாவுக்கு வந்து திரும்ப அப்படி நீங்கள் ஃபோன் பண்ணி, அம்மா நீ என்ன சொன்ன, என்னுடைய டிகிரி எல்லாம் முடிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டா சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னியம்மா, ஒருத்தர் மறுபடி பஸ்ஸில் இருந்துங்கிறாமா அப்படிமிங்க. அம்மாக்கள் டயர்டே ஆக மாட்டாங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள். தம்பி இன்னும் 3 வருஷம் வேலை மட்டும் நல்லா பார்த்து கை நிறைய சம்பாரிச்சிட்டின்னா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடுவோம், உனக்குன்னு ஒருத்தி வருவா, அவள் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பான். அவனோ அவளோ 2 பேருக்கு இதுதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒரு பேங்க் பேலன்ஸ்லாம் ஏற்றி ஒரு 4வது வருஷத்துலேயே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு, 5வது வருஷத்துலேருந்து பையன் பார்க்க ஆரம்பிச்சு, ஒரு கல்யாணம் முடிச்சோடனே இந்த பையன் நினச்சிட்டு இருப்பான், முடிஞ்சு ஆல் குட், இனி மகிழ்ச்சி, இனியெல்லாம் மகிழ்ச்சி தான். இத்தனை ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு படித்து வேலையில் சம்பாதித்து வந்து வீட்டிலே செட்டில் ஆனதற்கு பலனை இனிதான் நான் அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவர் எந்திரிப்பார். அந்த பொண்ணு அப்படியே தலை நிறைய மல்லிகைப்பூவோட அப்படி ஒரு டீ கொடுப்பாப்புல, ஒரு ஃபில்டர் காஃபி கொடுப்பாப்புலங்கிற ஃபீலிங்கில் அவன் தூங்கிட்டு இருக்கையில் கிளிங் சத்தம் கேட்கும். என்னடான்னு முடிச்சு பார்த்தா ஒரு தூக்குவாளியோட நைட்டி போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு நிற்கும், போய் பால் வாங்கிட்டு வாப்பணும். பட்டார்னு தூக்கி போடும். எது அந்த பெட் காஃபி குடிக்க நான் தான் பால் வாங்கவே போகணுங்கிற உண்மையே உங்களுக்கு 28 வயசில் தெரியும். அது வரைக்கும் அம்மாக்களை ஏமாற்றுவாங்க. நான் சொல்கிறேன், இப்போவே புளிச்சுக்க. வாழ்க்கையில் கடமையிலிருந்து நீங்கள் விலகவே முடியாது. நமக்கு என்ன பொய்ப்பாடம் சொல்லித்தரப்படுகிறதுனா, நீ கடமையை கடந்தால் மகிழ்ச்சின்னு. நான் சொல்கிறேன், கடமையை செய்வதே மகிழ்ச்சி. அதை எப்போ மைண்ட் அக்செப்ட் பண்ணுதோ யூ வில் பி ஹாப்பி. படிப்பதே மகிழ்ச்சி தானே இல்லையா? படிப்பே ஆனந்தம் தான். இந்த வாழ்க்கையில் அத்தனை உங்களுக்கு தரப்போகிறது, இது அத்தனை எனக்கு படிப்பு தான் தந்துச்சு. மை எஜுகேஷன் கேவ் மீ எவ்ரிதிங் ஹியர். நான் அந்த இடத்துல உட்கார்ந்தவன இந்த இடத்துல என்னை கொண்டாந்து நிறுத்துறது என்னுடைய படிப்பு தானே, என்னுடைய ஆசிரியர்கள் தானே. அப்போ படிப்பு தான் உங்களுக்கு எல்லாத்தையும் தரப்போகுது. படிப்பை ஆனந்தமாக படிங்க, சந்தோஷமாக படிங்க, ஜெயிக்கணும் படிங்க, 4 பேரை காப்பாற்றணும் படிங்க. படிப்புக்கு நம்ம வச்சுருக்க காரணம் சின்னதாக இருக்குது. 7,000 சம்பளம், 10,000 சம்பளம், ஏதாவது ஒரு சொந்த வீடு வாங்கினு ஒரு கார் வாங்கினோம், 10,000 பேரை படிக்க வைக்கிறதுக்கு படிப்பா? படிப்புக்கான நோக்கத்தை பெருசாக்கு. இது சமூகத்தை தூக்கி நிறுத்துவதற்காக படிக்கிறேன்னு சொல்லி படிப்பு மேலே பயம் வராது. என்னை பார்த்து 10 பேர் ஜெயிக்கணும்னு சொல்லி படி. உன்னை பார்த்து 10 பேர் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஆளாக மாறணும் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா படிப்பு மேலே எப்படி வெறுப்பு வரும்? வேறு ஏதாவது இது கொடுக்க முடியுமா என்ன? என்னை பார்த்து 2 பேர் பெரிய ஆள் ஆவான், நான் படித்தாங்கிற நம்பிக்கையோடு படிக்கிறவனுக்கு படிப்பு ஒரு நாளும் சுமை இல்லை. படிப்பு அம்மா அப்பாக்களுடைய சொத்தாக வைக்காதீங்க, படிப்பை உங்கள் சொத்தாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அடுத்த 30 நாளைக்கு அதை செய்யுங்க. தட்ஸ் இனஃப். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் கோயிங் டு பி வித் யூ இன் யுவர் லைஃப். அது ஒரு வேலை இல்லை, பாலம் முழுக்க நீங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இந்த வாரம் நீ அண்ணாக்கு ஒன்று படிச்சிங்கன்னா அடுத்த வாரம் நீ அண்ணாக்குன்னு ஒன்று படிக்கணும். அது படித்து முடிக்கிறதுக்குள்ள அடுத்த வாரம் நீ அண்ணா வந்துடும். அதுக்கு நடுவில் இந்த நீ அண்ணா பற்றி 4 கேள்வி வேறு கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கெல்லாம் வேந்துக்கிட்டா நொந்துக்கிட்டா முடியுமா என்ன? அப்போ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கல்வி உங்களோடு கடைசி வரை வரப்போகுது. பொறுப்பை கடப்பதல்ல மகிழ்ச்சி, பொறுப்போடு இருப்பது தான் மகிழ்ச்சி. நீங்கள் எந்த அளவுக்கு பொறுப்பை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள பழக ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு போர் அடிக்காது, எரிச்சல் ஆகாது, படித்து என்ன பண்ண போகிறோன்னு தெரிய போகிறது. அப்புறம் இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஆவரேஜ் அப்படிலாம் யாருமே கிடையாது. என்ன ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்? அவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். இப்போ என்ன மோசம் போச்சு? இப்போ என்ன மோசம் போச்சுன்னு? ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா? பெஸ்ட் எஃபர்ட்டை கொடுங்க, வர்றது வரட்டும்.
நல்ல மார்க் எடுங்க, நான் வேணான்னு சொல்ல. நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாலாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, இப்போலாம் ஸ்டேட் ஃபஸ்ட் எவ்வளோ? 1100க்கு ஒரு 1090 அப்படி இருக்குமா? அப்போல்லாம் நான் 10th படிக்கல, நான்லாம் ஸ்டேட் போர்டு பையன். 500 மார்க்குக்கு பறித்தேன். 400 மார்க் எடுத்தால் கிடாவட்டி பொங்க வச்சுருவாங்க. 400 மார்க் எடுத்தவங்களாம் பெரிய ஆள். இப்போல்லாம் 490 மார்க் எடுத்த கூட இளவுடு மாதிரி கிடக்கு. 10 மார்க் போச்சுங்க, 10 மார்க். உங்கள் வீட்டில் 7 IAS 13 ஜட்ஜி இருக்கீங்க, பூரா பயில் 8ஆம் கிளாஸ் பெயில். ஒத்த பிள்ளை முறையாக 450 மார்க் எடுத்துக்கு சந்தோஷமாக இருப்போமா? பத்தவே பத்தாது. எவ்வளோ மார்க் எடுத்தாலும் இங்கே 10 பொருளாம் கிடையாது. ஆனால் 490 மார்க் எடுத்தவங்களாம் ஒன்றும் கலெக்டர் ஆயிடல, ரைட்டா? 1094 மார்க் எடுத்தவங்களாம் ஒன்றும் பெரிய IAS IPS ஆஃபீஸர்லாம் ஆயிரலை. எல்லாரும் ஐடியில் குப்பை கொட்டிடல. ஹவு ஸ்மார்ட் யூ ஆர், வாழ்க்கையை நீங்கள் எப்படி அணுகப் போகிறீர்கள் என்பது தான். ஆவரேஜாக இருக்கிறது குற்றம் இல்லை. நீ உன்னை குறைச்சி மதிப்பிடாத, நீயும் பெரிய ஆள் தான். ஆவரேஜ் மீன்ஸ் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாரும் ஆவரேஜ் தான். ஆவரேஜால் தான் எல்லாத்தையும் கவனிக்க முடியும். அதனால் இங்கே ஆவரேஜுக்கான ஸ்டாண்டர்டே இப்போ கூடான பிறகு என்ன ஆவரேஜ் என்னதுக்கு ஆவரேஜ் நீங்களா அவங்க நினச்சிக்கிறீங்க? அம்மா அப்பாக்கள் குறைஞ்சபட்சம் அடுத்த 50 நாளைக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யாமல் இருக்கும். மேலத்திரு கோகிலா மகன் எப்படி படிக்கிறான் தெரியுமா? கீழத்திரு சுப்பிரமணி மகன் எப்படி படிக்கிறான் தெரியுமா? தயவுசெய்து இந்த கம்பேர் பண்ணுறதை நிறுத்தாதீங்க. இதை நிறுத்தினீங்கனாலே பாதி வேலை முடிஞ்சிடும். கடுப்பாக இருப்பேன். படிப்பையும் பிடிக்காது, கோபாலையும் பிடிக்காது. உங்களுக்கு இதன் வழியாக அப்பாக்கள் அம்மாக்கள் பிள்ளைகளுக்கு ஒரு உத்வேகத்தை உண்டாக்கலாம்னு நினைக்கிறீங்க. தயவுசெய்து செய்யாதீங்க. அந்த காலகட்டம் முடிந்து விட்டது. தான் என்பவன் யூனிக், நான் ஒரு தனியால் என்று தான் இந்த பிள்ளைகள் நம்புகிறது. அவரை அவராக அணுகுங்கள். அவரை நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறப்ப இந்த சிக்கல் வரும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை, அதுவும் பசங்களை கூட பரவாயில்ல, பொம்பளை பிள்ளைங்களை கம்பேர் பண்ணுறது தான் ரொம்ப அதிகம். அது ரொம்ப தப்பு. ஓப்படியா மகளோட கம்பேர் பண்ணி இப்போ என்னத்தை பண்ண போறீங்க? உங்களுக்கு உங்கள் ஓப்படியாளுக்கு பிரச்சனைனா நீங்கள் நேராக அடிச்சுக்கோங்க. உங்கள் மகளுகளை வச்சு ஜெயிக்கணும்னு பார்த்தா அது எப்படின்னு வெளியில் உட்காந்து அக்காங்கிறது உள்ளே போயிட்டு வாயில் குத்துறது. அவர்கிட்ட மகன் 2 மார்க் கூட எடுத்துட்டாலும் நீயே எடுக்கலன்னு. 1000 பிள்ளைகள் உங்களுக்கிடமும் இருக்கு. என்னைக்காவது யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளை நல்லா இருக்கு, நீ சரியில்லைங்கிறீங்கன்னு கம்பேர் பண்ணுறீங்களே. உங்களிடமும் 1000 பிள்ளைகள் உண்டு. எந்த பிள்ளையாவது உங்களை இன்னொரு அம்மாவோட கம்பேர் பண்ணியிருக்கா? என்னைக்காவது கம்பேர் பண்ணியிருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் கம்பேர் பண்ண மாட்டாங்க. என்ன பிள்ளையோடும் குறையோடும் இருந்தாலும் அவள் தான் என்னுடைய அம்மா அப்படின்னு தான் ஒரு பையனும் நினைப்பான், ஒரு பொண்ணு நினைப்பான். டிவியில் காம்ப்ளான் விளம்பரத்தில் மரத்தில் தொங்குற பயிரெல்லாம் காட்டுறீங்க பாரு, எப்படி தொங்குறான். இப்போ கூட இப்போ பக்கத்தில் கிள்ளி பாரு எப்படி பேசுகிறான்னு. இப்போ என்ன காட்டுற அம்மாவெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு பேச தெரியும், நான் பேசுகிறேன். இன்னொருத்தனுக்கு பாட தெரியும், அவன் பாடுவான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்த மாதிரி இருப்பான். அவனாக தான் இருக்கணும். அவன் யூனிக்காக தான் இருக்கணும். அதான் சொன்னேன் இந்த பசங்கள்ட்ட நான் ஆட்டோகிராஃப் கேட்டப்ப, ஆட்டோகிராஃப் கேட்காத, ஆட்டோகிராஃப் போடுற இடத்துக்கு வா, அதுக்கு பழகு, அந்த இடத்த நோக்கி நகரு. ரைட்? யாரும் இங்கே பெரியவனும் கிடையாது, யாரும் இங்கே சின்னவனும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். மனுஷன் ஜெயிக்கணும்னு நினைக்கிற எண்ணத்தை மட்டும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டானா ஊர் என்ன சொல்லுதுங்கலாம் இங்கே மேட்ரு இல்லை. இங்கே என்ன சொல்லுங்கிறதா முக்கியம். இங்கே என்ன சொல்லுதுங்கிறதா முக்கியம். ஊருக்கு என்ன தெரியும் உங்களை பற்றி? உங்களை பற்றி அடுத்தவனால எப்படி டிசைட் பண்ண முடியும்? நீ முட்டாள் என்று சொல்லவோ அறிவாளி என்று சொல்லவோ அடுத்தவன் யார்? அவனுக்கு எப்படி உங்களுடைய மூளையின் அளவு என்னன்னு உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு எவ்வளோ உத்வேகம் இருக்கிறது, எவ்வளோ உற்சாகமான மனிதர்கள், எவ்வளவு கடின உழைப்பாளி என்று எப்படி ஊருக்கு தெரியும்? விட்டதை என்னைக்கு வேணாலும் பிடிக்கக்கூடிய திறமை இருக்கா இல்லையாங்கிறது ஊருக்கு எப்படி தெரியும்? அடுத்தவனுக்கு எப்படி தெரியும்? டோன்ட் வரி அபவுட் தட், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்கள் ஹார்ட் பீட்டை கேட்குற மாதிரி உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க. மனசை விட மிகச்சிறந்த ஆசான் யாருக்கும் இருக்க முடியாது. அது தப்புன்னு ஒன்று சொல்லும். உங்கள் மனசு தப்புன்னு சொன்ன பிறகு அந்த தப்பை செய்யாது. தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். திரும்ப சொல்ல, வேறு யாரெல்லாம் சொல்லலாம் வேண்டாம், நண்பர்கள் கூட சொல்ல வேண்டியது. உங்கள் மனசு சொல்லிடுது தப்பு, இதை செய்யாதன். மனசு ஒரு தடவை தப்புன்னு சொல்லிச்சுன்னா செய்யாது. கவலைப்படாத, அதனால் எந்த பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல. மனசு ஒன்று சொல்லி அது வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட பிறகு அதை செய்யாது. திஸ் இஸ் த ஹை டைம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் பாசிங் அ நெக்ஸ்ட் லெவல். லைஃப்பில் இருக்கக்கூடிய கோல்டன் டைம். உங்கள் லைஃப்பில் முக்கியமான 3 முடிவுகள் எடுக்கணும். 3 முக்கியமான முடிவுகள் வாழ்க்கையில் அவசியம். 3 ஒரு மனுஷனுக்கு கிடச்சிட்டு அவன் சந்தோஷமாக இருக்கலாம். முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு பிடிச்ச படிப்பை படிக்கிறது. ஏன்னா காலம் முழுக்க அது வரப்போகிறது. அப்போ அந்த பிடிச்ச படிப்பை படித்தது தான் அவங்களுக்கு காலம் முழுக்க எக்ஸைட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி நம்ம தொடர்ந்து ஸ்லாகிச்சுக்கிட்டே இருக்கலாம். லைஃப் போர் அடிக்காது, சந்தோஷமாக இருக்கும். 2வது, பிடித்த மாதிரியான ஒரு வேலைக்கு போகுது. நமக்கு பிடிச்ச வேலைக்கு போகணும். எனக்கு பிடிச்ச வேலை, ஐ எம் டூயிங் மை ஹாப்பிலி ஐ எம் டூயிங் இட். நீ என்னன்னா நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறீங்கல்ல, நீங்கள் பார்க்குறது 40 நிமிஷம் வருமா? டிவியில் எவ்வளோ நேரம் வரும்? 40 நிமிஷம் வருமா? 6 மணி நேரம் நடக்கும் ஒரு ஷூட்டிங்கு. நிற்க முடியாது உங்களால், காலு கடுக்கும், விடங்கும். அவ்வளோ பேருக்கு பதில் சொல்லணும், ப்ரெஷர் ஏறும், எல்லாருக்கும் ஆன்சர் அலர்ட்டாக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். வெளியிலேருந்து பார்க்கல தான் ஈஸி. ஒரு நாளைக்கு 2 எபிசோடு, குறைஞ்சபட்சம் ஒரு எபிசோடு 6 மணி நேரம், மொத்தம் 18 மணி நேரம் ஷூட்டிங் நடக்கும் பிரேக்கோடு சேர்த்து. ஆனால் என் லைஃப்பில் ஒரு நாள் நான் அதுக்கு டயர்டே ஆனது கிடையாது. எனக்கு அது பிடிக்கும், அவ்வளோதான். வீட்டில் கொண்டே விட்டின்னு வச்சுங்க, எல்லா சுவிட்சையும் போடுவேன், எல்லா சுவிட்சையும் நிறுத்துவேன். ஃபேன் சுவிட்ச் எதுவும் தெரியாது, லைட் சுவிட்ச் எதுவும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஒன்றை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா லைஃப் முழுக்க நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆசைப்பட்டதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இங்கே வர்றப்போ கூட ஒரு 20-25 நிமிஷம் பேசிட்டு போகிறோன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் ஆசை, ஒரு 1000 பிள்ளைகளை பார்க்குற இடத்துல மாவனை இதில் ஒருத்தனை ஒருத்தியை தூக்கி நிறுத்தாமல் போகக்கூடாதா? பிலீஃப், அதான் ஹாப்பினஸ்.
அது உங்களை உத்வேகம் தள்ளிகிட்டே இருக்கும். அப்படி ஒரு வேலைக்கு போகணும். அடுத்த 3வது முக்கியமான விஷயம், நமக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர், ஆணோ பெண்ணோ, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை. இந்த 3 வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு சரியாக அமையணும்னா முதல்ல படித்து கரெக்டாக பிடிச்ச படிப்பை எடுத்துடணும். பிடிச்ச படிப்பை எடுக்கணும்னா அதுக்கான காலகட்டம் இது. அவங்க லைஃபோட 3 முக்கியமான டெசிஷனை நீங்கள் செய்கிறதுக்கான முதல் படிநிலை இது தான். இது வரைக்கும் எல்லாத்துலேயும் மற்றவங்க தலையீடு இருந்துச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க போகிற முடிவுகளில் பெரும்பாலும் அவங்களே விட்டுருவாங்க. பிள்ளை பெரிய பிள்ளையாச்சு படிச்சிருச்சு, அந்த முடிவுகள் அதுவே எடுக்கணும். அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி வளரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அப்படி உங்கள் வாழ்க்கையை டிசைன் பண்ணுறதுக்கான முதல் புள்ளியை இப்போ நீங்கள் தான் போடுறீங்க. இந்த 8 புள்ளி கோலங்கிற உங்கள் வாழ்க்கையுடைய முதல் புள்ளி இது தான். இந்த புள்ளியை சரியாக வச்சுட்ட மவனை மீதி 8 புள்ளி நம்ம கண்ட்ரோல். இல்லை மாமங்கார ஒரு புள்ளி வைப்பான், சொந்தக்கார ஒரு புள்ளி வைப்பான், தெருவில் ஒருத்தன் புள்ளி வைப்பான், போகிற வரவெல்லாம் புள்ளி வைப்பான். அமீபா மாதிரி இருக்கும் வாழ்க்கை. அப்படின்னு. So what kind of a life that you guys are expecting? Do you want to design your own life or you want to settle in something that people are going to give it to you? உங்களுக்கு யாரோ ஒருவர் தரப்போகிற வாழ்க்கைக்குள்ளே உங்களை புகுத்திக் கொள்ள போகிறீர்களா அல்லது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வாழ்க்கையை நீங்களே வகுத்துக் கொள்ள போகிறீர்களா? You have to design your life. That's the most happiest thing. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. இன்றைக்கி சேத்தியாத்தோப்பில் இருக்கேன். இன்றைக்கி நைட்டு போயிட்டு நான் ட்ரெயினை பிடிச்சி ஒரு ஊருக்கு போனோம். அங்கேருந்து ஒரு மலை ஏறணும். மலை மேலே இருக்கிற ஒரு காலேஜில் போய் நாளைக்கு பேசணும். அது முடிச்சு திரும்ப மலையிலேருந்து கீழே இறங்கி இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துல பேசணும். கேட்கல ஜாலியாக இருக்கும், ஆனால் கஷ்டம். ஆனால் எனக்கு ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா பிடிச்சது செய்கிறேன், டயர்டே ஆகாது. ஸோ டிசைன் யுவர் லைஃப். திஸ் இஸ் அ ஹை டைம். நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் என்ன பெரிய வருத்தம், உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அதோடைய அர்த்தம் இதுதான். அவங்களுக்கு இப்படி சொல்ல தெரியாது. அது நான் தான் படிக்கலை நீயாவது படிங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு வழி. அது உங்களுக்கு புரியாது. அது வார்த்தை இல்லை. நான் நினைத்தபடி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியவில்லை, காரணம் நான் படிக்கவில்லை. நீ நினைத்தபடி உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் படி என்பது தான் அதனுடைய பொருள். If you want to design your life as per your wish, that you need to go through the education toughly. சீரியஸாக படி. எஜுகேஷனை கிண்டலா விளையாட்டுத்தனமாக பார்த்துட்டு நாளைக்கு பின்னைக்கு அன்னைக்கே சொன்னானுங்களே அப்படின்னு புலம்பா. ரெக்ரெட் தான் லைஃப்பில் ரொம்ப வருத்தமான விஷயம். கடைசி வரைக்கும் நம்ம அம்மா அப்பாக்கள்லாம் தனியாக புலம்புறதை யோசிச்சு பாருங்க. எங்கள் ஹெட்மாஸ்டர் சொன்னார், கொஞ்சம் படிச்சிருந்துருக்கலாம், எவ்வளோ சின்ன கால், அப்போ ஏதோ அசட்டையாக விட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். படிப்பு இல்லாட்டி வேறு ஒன்றும் நீங்கள் பிழைக்க முடியாதான் நான் சொல்லவில்லை. ஆனால் அடிப்படை என்பது படிப்பு தான். படிப்பு என்பது வெறும் அறிவு மட்டும் கிடையாது. படிப்பு என்பது சமூக பார்வை. அப்போ இந்த வார்த்தையுடைய வழியை உணர்ந்துங்க. நான் தான் படிக்கலை, உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்றதுக்கான காரணம் தான். ஏன் நம்ம ஆளுக்கு இப்படி கையெடுத்துக்கிட்டு படிக்க வைக்கிறாங்க யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இந்த வழியினுடைய வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் தன்னுடைய பொருளாதாரத்துக்கு உங்களை இப்படிலாம் படிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அப்பாக்கள் நினைத்திருந்தால் உங்களை 6ஆம் வகுப்போடு படிப்பிலே நிறுத்தி இருக்கலாமே. எனக்கு வருமானம் போதவில்லை, அம்மாவோட கூட இரு, நீ வயக்காட்டைக்கு போ, கடுத்தருக்கு வா, என் கூட மூட்டையை தூக்கூடான்னு சொல்லிக்கலாமே உங்ககிட்ட. ஏன் அந்த ஆள் இன்னும் மூட்டை தூக்கிட்டு உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான்? நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தந்தையின் கனவு ஒரு கல்வி. தட்ஸ் கால் எஜுகேஷன் ஹியர். தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அது சாதாரண வழி இல்லை. அந்த ஆளுக்கு மூட்டை தூக்குற வழியை விட என் புள்ள மூட்டை தூக்கிடக்கூடாதுங்கிற வழி தான் பெரிய வழி. அந்த வழியை கடக்கிற வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். when there is a bigger opportunities before you that you need to grab it. Don't allow anyone to steal your time from this society. It is your time, because this is the time that you need to proceed towards success. உங்கள் வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்காக உங்களிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நேரம் என்பது இதுதான். இந்த நேரத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கிறத பாருங்கள். மற்றபடி ஃபிசிக்ஸை எப்படி படி, கெமிஸ்ட்ரி எப்படி படி, காலையிலேருந்து உட்காந்து படி, தூங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன் படிக்கணும்னு மட்டும் நான் சொல்கிறேன். அது மட்டும்தான் என் வேலை. அதை உணர்றவன் தானாக படிப்பான். நான் நம்புகிறேன். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் மை நெக்ஸ்ட் ஜெனரேஷன். யூ கைஸ் ஆர் ஸோ ஸ்ட்ராங், யூ கைஸ் ஆர் வெல் டேலண்டட். யூ நீட் சம் ப்ராப்பர் ஐடியா. அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு சரியான ப்ராப்பரான ஐடியா மட்டும்தான் வரும். ஸோ திஸ் இஸ் நெவர் அ லேட். ப்ரொசீட், பேங்க் இட், கோ அண்ட். இந்த பயம்னா பயப்படாது. அந்த நிமிஷத்தை கரெக்டாக செய்யுங்க, அவ்வளோதான். லைஃப் இஸ் எவ்ரி அதர் மூமெண்ட் சேஞ்சஸ். எப்போயோ வரப்போகிற ஏதோ ஒரு ரிசல்ட்டை மனசில் வச்சுட்டு இப்போ நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டுலாம் இருக்காதீங்க. இந்த நிமிடத்தை நீங்கள் சரியாக செய்யணும். இந்த நிமிஷத்தில் நான் கரெக்டாக பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா சரியான நிமிஷம் சேர்ந்து ஒரு சரியான மணியாக மாறப்போகுது. அவ்வளோதானே. நீங்கள் இந்த அடுத்த 16 மணி நேரம் என்ன பண்ணணும்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் 6 மாதம் கழிச்சு வரப்போகிற ரிசல்ட்டை பற்றிலாம் இப்போ யோசிச்சுருக்கேன். இந்த நிமிஷத்தை என்ன பண்ணணும்னு யோசி. இந்த நிமிடத்தை நீங்கள் சரியாக மாற்றிட்டீங்கன்னா அது அடுத்த நிமிஷத்தை சரியாக மாற்றிடும். அடுத்த 10 நிமிஷத்தை சரியாக மாற்றினீங்கன்னா அந்த 10 நிமிஷம் அடுத்த 1 மணி நேரத்தை சரியாக மாற்றிடும். 1 மணி நேரத்தை சரியாக்கிட்டிங்கன்னா அது 3 மணி நேரத்தை சரியாக்கும். 3 மணி நேரம் சரியாயிடுச்சுன்னா லைஃபே சரியாயிடும். அவ்வளோ மட்டும்தான். பிரிங் யுவர் கான்சன்ட்ரேஷன். டயத்தை யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. டிவிட்ட விட்டுறாதீங்க, இன்டர்நெட்டை விட்டுறாதீங்க, சோஷியல் மீடியாக்கிட்ட விட்டுறாதீங்க. திஸ் இஸ் யுவர் டைம். சேவ் யுவர் டைம், மேக் யுவர் டைம், யூஸ் ஆஃப் இட், பேங்க் இட், கோ வித் அ ஃபுல் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஹாப்பினஸ். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தந்தையின் வலி இருக்குல்ல, அதுதான் இங்கே கல்வி. நான் தான் படிக்கலை நீ படி என்று சொல்லுகிற வார்த்தை அல்ல, வலி. இனிமேலாவது உங்கள் அப்பா அம்மாக்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிற போது அதன் அர்த்தம் உங்களுக்கு விளங்கட்டும்.
சந்திரக்காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Thank you very much, sir, for your words of wisdom. It means a lot. It was captivated and motivated to all of us. Here comes our KG Kids to perform dance on the stage. அப்படிம்பார். உங்க நேரமும் முக்கியம், என் நேரமும் முக்கியம், எல்லா நேரமும் முக்கியம். நேரம் தான் இங்கே காசு. அப்போ இந்த நேரத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு பாருங்க. நீங்கள் நேரத்தை என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே விவரம் புரிஞ்சிடும். பசங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், நாளைக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகாத ஒரே ஒரு விஷயத்துக்கு பேர் நேரம் தான். இன்றைக்கி விட்ட காசை நாளைக்கு பிடிச்சிடலாம். எங்கள் தாத்தா பணக்காரரு, எங்கள் அப்பா அழிச்சு விட்டாரு அப்படின்னு வேகத்தோட வெறியோடு படித்து அடுத்த 3ஆவது தலைமுறையில் மறுபடியும் பணக்கார பிள்ளைகள் ஆனவங்களாம் உண்டு. ரைட்டா? நம்ம எல்லாத்தையுமே இந்த தாத்தா கதை ஒன்று இருக்கும், எங்கள் தாத்தா பெரிய பணக்காரன் அப்படிவாங்க. ரைட்டா? அப்போ நம்ம தோற்றுருப்போம். அடுத்த தலைமுறை திரும்ப எந்திரிச்சு ஒரு பிரச்சனை இல்லை. விட்ட காசை பிடிச்சிப்பிடலாம், விட்ட ரயிலை பிடிச்சிப்பிடலாம், எல்லாத்தையுமே பிடிச்சிப்பிடலாம். நீ விட்ட நேரத்தை மட்டும் திரும்ப பிடிக்கவே முடியாது. நேரத்தை மட்டும் விட்டுறாத. தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ நீட் டு சேவ். நோபடி இஸ் ரிச் எனஃப் டு பை தட் பாஸ்ட். தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தன் பணக்காரன் கிடையாது. அம்பானி இருந்தாலும் சரி, அதானி இருந்தாலும் சரி, உலகத்தின் ஆகப்பெரிய அதிகாரம் என்று தன்னை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய எவனாலும் அவன் விட்ட ஒரு நிமிஷத்தை பிடிக்கவே முடியாது. விச் யூ கான் கெட் இட் பேக் அகைன். ஸோ சேவ் த டைம் அண்ட் ஸ்டீல் த டைம் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். இந்த உலகம் உங்களிடம் வந்து நேரத்தை திருடும். டிவி திருடும், இன்டர்நெட் திருடும், ட்விட்டர் திருடும், இன்ஸ்டாகிராம் திருடும், ஃபேஸ்புக் திருடும், அவன் திருடுவான், இவன் திருடுவான், சினிமா திருடும். இவங்க எல்லாரும் திருடுறாங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், அந்த நேரத்தை எடுத்தா தான் உங்களுக்கு காசு இல்லையா? நீங்கள் டிவி பார்த்தா டிவிக்கு விளம்பரம் வரும், விளம்பரம் பண்ணால் டிவிக்கு காசு. நீ சோஷியல் மீடியா பார்த்தா சோஷியல் மீடியாவுக்கு விளம்பரம் வரும், சோஷியல் மீடியாவுக்கு காசு. அப்போ உங்கள் நேரம் என்னவாகிறது? காசாகிறது. உங்கள் நேரத்தை ஒரு நிறுவனம் காசாக்குகிறது. ரைட்டு தானே? நீ ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனு நைட்டு 9 மணிலேருந்து காலைல 5 மணி வரைக்கும் பேசினா ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறான். எப்படி முடியுது? எப்படி முடியுது? டெலிஃபோன் வந்த புதுசில் ஒரு ப்ரொமோஷன் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சியூஜியில், அதாவது ஒரே நெட்வொர்க்கில் இன்னொரு நெட்வொர்க்குக்கு நைட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா 1 மணி நேரம் பேசினா அவன் ₹1.25 உங்களுக்கு காசு கொடுப்பான். தெரியுமா இல்லையா? அப்படி தான் ஸ்கீம் இருந்துச்சு. ஏன்னா அந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ண உங்கள் நேரம் என்பது பணம். அந்த நேரத்தை ஏதோ ஒரு கம்பெனி பணமாக்கணுமா இல்லை நீங்கள் அதை செல்வமாக்கணுமான்னு யோசிங்க. அப்போ இந்த டைம் எவ்வளோ முக்கியமானது உங்களை அல்ல அப்படி தாண்டா சொல்லிட்டு போவானுங்க. அப்புறம் தெரியுமாப்லன்னு லைஃப்பில் ஒன்று தெரிஞ்சுக்க, நாளைக்கு ரெக்ரெட் மட்டும் பண்ணக்கூடாது. சே அப்போ மிஸ் பண்ணிட்டோமே, போச்சே அப்படின்னு. எனக்குலாம் அந்த பயந்தான் இருக்கும் லைஃப்பில். ஐயோ இது பண்ணாமல் விட்டுட்டோமே. லைஃப்பில் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்கள் உடம்பு சொல்கிறது மனசு கேட்காது, மனசு சொல்கிறது உடம்பு கேட்காது. மனசு ஆசைப்படும், ஆனால் உடம்பால் செய்ய முடியாத ஒரு ஏஜ் உங்களுக்கு வரலாம், சூழல் உங்களுக்கு வரலாம். ஆனால் மூளை சொல்கிற வேகத்துக்கு பாயிற உடம்பு இருக்கிற வயசு தான். எதுக்கு பாய போகிறேங்கிறதா முக்கியம் இல்லையா? அப்படி நான் பறக்கும். இப்போ மூளை எவ்வளோ வேகமாக சிந்திக்குமோ அவ்வளோ வேகமாக உங்களால் இன்றைக்கி ஓட முடியும். உங்கள் உடம்பு எவ்வளோ வேகமாக ஓடுதோ அவ்வளோ வேகமாக உங்கள் மூளை வேலை பார்க்கும். மூளை வேலை பார்க்குற ஸ்பீடுக்கு உடம்பு வேலை பார்க்கும், உடம்பு வேலை பார்க்குற ஸ்பீடுக்கு மூளை வேலை பார்க்கும். இந்த ஆற்றலை என்ன செய்ய போகல, அதான் முக்கியம் இல்லையா? How are you going to utilize this energy? இந்த எனர்ஜி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த ஃபோனை உட்காந்து இப்படி நோண்டிக்கிட்டு யாரோ ஒருத்தருக்கு வேலை பார்த்துட்டு இருக்க போகிறீங்களா? ஏற்கனவே எல்லாரும் எல்லா கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தெரியுமா இல்லையா? நீங்களா 10ஆம் கிளாஸ் படித்தாலும் சரி, 12ஆம் கிளாஸ் படித்தாலும் சரி, நீங்களா ஏதோ கம்பெனிக்கு வேலை பார்த்துருக்கீங்க. நீங்களா உட்காந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடலாம், சோஷியல் மீடியாவுக்கு காசு கிடையாது. நீங்களா உட்காந்து வீடியோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம், டெலிவிஷனுக்கு காசு கிடையாது. அவனுக்கு அவன் வேலை முக்கியம், உங்களுக்கு உங்கள் வேலை முக்கியம்னா பாரு, அவ்வளோதான். நீயா நான் பார்க்காம நான் தூங்கவே மாட்டேன் சார். மறுநாள் காலையில் பரிச்சு இருந்தால் தூங்குடா, அடுத்த வாரம் நீயா நான் பார்த்துக்க. என் வேலை நீயா நான் பார்க்குறது, படிக்கிறது உன் வேலை. ரைட்? You have to take care of the priority. That's more important. எது ப்ரையாரிட்டின்னு தெரிகிறவன் ஜெயிச்சிருவான். எது பிரதிநிதித்துவமானது, இந்த நிமிடத்தில் எது முக்கியமானது, அவ்வளவுதான். லைஃப் அப்படி பாருங்கள், பரீட்சை அப்படி பாருங்கள். இன்னைக்கு இது முக்கியமானது. ஐயோ நான் 1100 சொச்ச மார்க் எடுப்பேனா, எங்கள் மாமாவிடம் எங்கள் அப்பா போட்ட சபதத்தை என்னால் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு மொட்டை மாடியில் விட்டத்தை பார்த்தலாம் பேசிக்கிட்டுலாம் இருக்காது. இந்த மொமெண்ட்டை கரெக்டாக பார். இந்த 1 hour இதை படிக்க நீங்கள் பிளான் பண்ணீங்க. இந்த 1 hourல என்ன படிக்கணுமோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், எனர்ஜெட்டிக்காக எடுங்க. அடுத்தவன் சொல்கிறதுக்காக படிக்காதீங்க, ஆசைப்பட்டு படிங்க. இந்த உலகத்தில் கல்வி தான் உங்களுக்கு எல்லாத்தையும் தரப்போகுது. ரைட்டா? எத்தனை அவமானங்களை கடந்து இந்த படிப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உலகம் முழுக்க பிள்ளைகள் படிக்கிறாங்களா? ஐ பீன் டிராவலிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட். இந்த உலகம் முழுக்க நான் பிரயாணம் பண்ணிக்கிறேன், நிறைய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு நாடுகளையும் படிப்பு முறை என்பது வேறு. இப்படியெல்லாம் வெளிநாடுகளில் படிக்க முடியாது. நீங்கள் ஆசைப்படக்கூடிய அமெரிக்காவிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியா போன்ற பணக்கார நாடுகளில் இப்படி கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் தான் படிக்கணும், அவன் தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். தெரியல? அவன் சாதாரண கடையில் போய் வேலை பார்ப்பான். அவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருந்திருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே இயல்பாகவே சொல்லிடுவாங்க, எப்போ உன் படிப்புக்கு நீ தான் பணம் கட்டணும். பார்ட் டைம் வேலை பார்த்து பகுதி நேரம் சின்ன சின்ன ஹோட்டல்களில் வேலை பார்ப்பாங்க, கடைகளில் வேலை பார்ப்பாங்க. 4-5 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. ஒரு அவருக்கு இவ்வளோ சம்பளம்னு காசு கவர்மெண்ட்டு கொடுக்கும், ஆர்டர் போட்டுருக்கு, அது இப்படி சம்பளம் வாங்குவாங்க. அதை தான் அவங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க. ஆனால் கல்வி இங்கே அப்படி வருதா? 3 வேளை சாப்பாட்டில் 1 வேளை சாப்பாட்டை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு புள்ள படித்தா போதுன்னு நினைக்கிற அம்மா அப்பாக்களுக்கு, தேசத்தின் பிள்ளைகள் நீங்கள் நினைவிருக்கட்டும், கல்வி என்பது இங்கு தியாகம். It is not just a knowledge. It is a sacrifice of a family, of the society, on a whole as a nation. யோசிச்சு பாருங்க. எஜுகேஷனுக்காக நான் மட்டும்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இதே சேத்தியா தோப்புக்கு போங்க,
இல்லை பக்கத்தில் சிதம்பரத்துக்கு போங்க, கடலூருக்கு போங்க, ஏதோ ஒரு டவுனுக்கு பக்கத்தில் போய் ஒரு ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ பாருங்கள், உங்கள் வயசு பையன் ஒருத்தர் இலை எடுக்க வந்தான்னா படித்த ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்னா பட்டு நம்ம கையை பிடிப்பான், ஏன்டா படிக்கலன்னு. ஏன்னா படித்தா இங்கே உட்காந்துலான்னு அவனுக்கு தெரியும். தயவு செஞ்சு படிச்சு விட்ரு. எல்லாரையும் வான் பண்ணுறேன், பயப்புள்ளையெல்லாம் படிக்கணும். படிப்பு தான் நம்மளை காப்பாற்றும். எஜுகேஷன் இஸ் எவ்ரிதிங் ஹியர். தட்ஸ் a wisdom. That's why we are here. நாம் இன்னைக்கு ஜெயிச்சு நிற்கிறதுக்கு பின்னால் என்ன இருக்குது? படிப்பு தான் இருக்குது. நம்மளை புரட்டி அடிக்கிறானுங்களே, அப்போ கூட தலை நிமிர்ந்து ஏன் நிற்கிறோம்? நாம் ஜெயிச்சது படிப்பில், அறிவில். இன்றைக்கி நீங்கள் அதை விளையாட்டாக விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு மாட்டிப்பீங்க. நான் உங்களை வான் பண்ணலை, நான் பழைய பூமர் அங்கிளும் கிடையாது. ஐ எம் ஆன் வித் யூ பீப்புள். பட் அட் த சேம் டைம் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த ப்ரையாரிட்டி நவ். ப்ரையாரிட்டைஸ். நீங்கள் எதிர்காலத்தில் விரும்பியபடி ஒரு வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையை ஒரு டிசைன் பண்ணுற வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கணும். இல்லைனா கண்டவனும் உங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ணுவான். அவன் சொல்கிறபடி நீங்கள் வாழ வேண்டியிருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைய அதற்கான பாதையில் பயணிக்கிற போது மிக கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் என் இடம் நீங்கள் தீர்மானித்தா அந்த இடம் மட்டும்தான். அது இல்லாட்டி அது இந்த கதையே கிடையாது. ஒன்றின் மீது நீங்கள் தீவிரமாக ஆசைப்பட்டால் தானாக நடக்க. பல பேருக்கு மண்டையில் என்ன ஓடிக்கிட்டுனா, அடே கோபி நீ ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்திருக்கக்கூடாது, நான் படிக்கவே இல்லை, அடுத்திருக்க 20 நாள் என்னால் படிச்சிட முடியுமா? போதும். பூரா பேரும் பரீட்சைக்கு முதல் நாள் 3 நாள் படிக்கிறவங்க வரலாறு எனக்கு தெரியும். உங்கள் டீச்சருங்க மாதிரி நான் ஒன்றும் ஏமாளி கிடையாது. நீங்கள் வருஷம் முழுக்கலாம் படிக்கலை, ரைட்டா? அதனால் இது வரைக்கும் படிக்காத கூட இன்றைக்கி புக்கடு, ஹாவ் அ பிளான், கோ அஹெட் வித் தட், பேங் இட். அப்புறம் படித்து இப்போ என்னத்தை கிழிக்க போகிற அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேய் கதைகளை நம்பாது. இது ரொம்ப நாளாக நம்மளை ஏமாத்துறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க படித்தா ஜெயிச்சு போகிறாங்க, இவங்களை ஏமாற்றி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஜெயிச்சாரா, இவர் ஜெயிச்சாரா, பார்த்தியா அவர் என்ன படித்தாரா, இவர் என்ன கிழிச்சாரா. நீங்கள் படிக்காமல் ஜெயிச்ச ஒரு 10 பேரை சொல்லிட முடியும். நான் படித்து ஜெயிச்ச 10 லட்சம் பேரை சொல்லுவேன். படிப்பு ரொம்ப முக்கியம். சும்மா 4-5 பேர் படிக்காமல் ஜெயிச்சு விட்டாங்கிறதுக்காக எல்லாருமே படிக்காமல் ஜெயிச்சு விடலான்னு ஏமாற்றக்கூடாது, ரைட்டா? இப்போ டிவிக்கு போனோம், மீடியாவில் எதுக்கு படிக்கணும்? நிறைய பேரில் கல்லூரிகள்லாம் கேட்பாங்க. நீங்கள் நினச்சிட்டீங்க டிவியில் வேலை பார்க்குறவன் சினிமாவில் நடிக்கிறவங்களாம் படிக்கலை அப்படின்னு நீங்களாவே நினச்சிட்டீங்க. அப்படிலாம் கிடையாது. மீடியாவுக்கு வரதுக்குலாம் படிப்பு தேவையில்லையே, கலை என்பது அப்படி நீங்களாலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு டிகிரி கூட படிக்காமல் ஒரு மீடியா வாசலில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை போட்டால் வாசலே கிழிச்சு தூர போட்டுருவான். குறைஞ்சபட்சம் டிகிரி கூட படிக்காமல் ஒரு மீடியாவுக்குள்ளே நீங்கள் உள்ளலாம் வர முடியாது. எல்லாம் பெரிய படிப்பு படித்தவன் தான். அந்த படிப்பு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி சமூகத்தை அணுக முடிகிறது. அப்போ கல்வி தரக்கூடிய அந்த முக்கியத்தை புரிந்து கொள்ளுங்கள். தெர் ஆர் கோல்டன் பீரியட்ஸ் இன் யுவர் லைஃப்னு சொல்லுவாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுறவட்ட கேளுங்க, கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவான். ஒரு டாக்டரை கேட்டிங்கன்னா தெரியும். இவங்க 2 பேருமே டாக்டர். கோல்டன் டைம்னா என்னென்னு உங்கள் கரஸ்பாண்டன்ஸ்ட்டை கேளுங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் சந்திக்கிறார்னா அவர் அடிபட்டது எந்த இடம்னு இருக்கிறது, ஹார்ட்டில் அடிபட்டுருக்குல, மண்டையில் அடிபட்டுருக்குன்னா மண்டையில் அடிபட்ட ஒருத்தரை இத்தனை நிமிஷத்துக்குள்ளே இந்த சிகிச்சையை கொடுத்து அவர் உயிர் பிழைச்சிடுவார். தட்ஸ் கால் கோல்டன் டைம். இட்ஸ் கோல்டன் ஆர். அந்த டயத்தில் அவரை காப்பாற்றிட்டீங்கன்னா காப்பாற்றிவிடலாம். அதான் இப்போ நீங்கள் உட்காந்துருக்குது. யூ கைஸ் ஆன் அ கோல்டன் ஆர். இந்த கோல்டன் ஆரை எப்படி யூஸ் பண்ணணும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். என்ன பீக்குக்கு அதை எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் யூ கைஸ் ஆர் சிட்டிங் ஆன் அ கோல்டன் மைன் ஆல்சோ. ஒரு தங்க சுரங்கத்துக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. உங்கள் எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு கனவு இருக்குல்ல, ஒரு மாண்டேஜ் இருக்குல்ல. ஒரு காரில் போய் நீங்கள் இறங்குறீங்க, வந்தாவா 4 பேர் வணக்கம் சொல்கிறாங்க, ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க, அப்படி சேரை திருப்புறீங்க, உட்காடுறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, ஃபாரின் போகிறீங்க, வாரீங்கல்ல. இதெல்லாம் வெறும் வாயில் நடக்காது, வேலை பார்த்தா தான் நடக்கும். யூ கான்ட் சுட்டிஃபை வடை த்ரூ வாய், யூ ஹாவ் டு ஒர்க். வாயில் வடை சுட்டு வாழ்வதெல்லாம் வாழ முடியவே முடியாது. அதுக்கான வேலையை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். யூ ஹாவ் டு ஒர்க். முதல்ல அதை அக்செப்ட் பண்ணுங்கள். நமக்கு சின்ன பிள்ளைகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, படிப்பை கடப்பது ஜாலி, படிப்பை கடப்பது ஜாலின்னே சொல்லிட்டாங்க. நமக்கு எப்படி சொல்கிறது அம்மா அப்பாக்களுக்கு தெரியாதனால சின்ன வயசில் உங்களுக்கு ஏமாற்றி பல நேரம் சொல்லியிருப்பாங்க. பசங்களாம் 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பசங்களாம் பெரிய பிள்ளையாட்டிங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் அம்மா அப்பாக்கள் சொன்ன பொய்யை இன்றைக்கி நான் உடைக்கிறேன், அண்ணன் சொல்கிறத கேளு, இனிமேல் அப்பா அம்மா சொல்கிறத கேட்காத. சின்ன வயசில் நமக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இப்போ நீ ஒழுங்காக படிச்சேன்னா அப்புறமா ஜாலியாக இருக்கலாம் சொன்னானுங்களா? இதை எல்கேஜி படிக்கலே ஆரம்பிச்சிடுவாங்க. நீ இப்போ சின்ன பிள்ளையா இருக்க, இப்போ நீ நல்லா படித்த அப்புறம் ஜாலியாக இருக்கலாம். அப்புறம் படிக்கிறது கஷ்டம், ஜாலியாக இருக்குன்னா படிப்பு இல்லாமல் வேறு வேலை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்குது. அப்படி தானே? என் அம்மா அப்பாக்களை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. 8ஆம் கிளாஸில் வரையில் பயங்கரமாக சொல்லுவாங்க, தம்பி இன்னும் 2 வருஷம் கழிச்சு 10ஆம் கிளாஸ்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும், இப்போ ஒழுங்காக படிச்சுன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம். அப்போ படிக்கிறது ஜாலி கிடையாது, வேலை பார்ப்பது ஜாலி கிடையாது, கடமையை செய்வது ஜாலி கிடையாது, கடமையை முடித்தா ஜாலியாக இருக்கலாம். இதுதான் நமக்கு வீடு சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய பாடம். பெரியவர்கள் நமக்கு சின்ன வயசில் புரியாதுங்கிறதுக்காக சொல்லிக் கொடுத்த பாடம் அப்படி தான். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் உட்காந்துருக்க பசங்களுக்கு கூட என்ன சொல்லியிருப்பாங்க, தம்பி 10th மட்டும் நீ நல்ல மார்க் எடுத்துட்ட, அதுக்கப்புறம் உனக்கு ஜாலி தான் அப்படிவாங்க. அப்படி தானே சொல்லியிருக்காங்க. 10th மட்டும் நீ முடி, அப்புறம் என்ன சொல்லுவாங்க நான் சொல்கிறேன். 10th முடிச்சு ஹிஸ்ட்ரி ஜாக்கிரபி பரிச்சையெல்லாம் முடிச்சுட்டு போன்னு கத்திக்கிட்டு வெளியில் ஓடியெல்லாம் டப்புன்னு சட்டையை பிடிச்சி, தம்பி 11th பப்ளிக்ப்பா, 11th படிக்கல என்ன சொல்லிடுவாங்க, 12th மட்டும் நீ நல்ல மார்க் எடுத்துட்டேனா அதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம் அப்படிம்பாங்க. ஏன்னா 12th படிக்கிறது கஷ்டம், படிப்பை முடிச்சுட்டா ஜாலியாக இருக்கலாம். நம்ம சமூகம் தொடர்ச்சியாக உங்களுக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கடமையை முடித்த பிறகுதான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், உங்கள் பொறுப்பை நீங்கள் கடந்த பிறகுதான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். படிப்பது என்பது சுமையானது,
வேலை பார்ப்பது என்பது சுமையானது, கடமையை பின்பற்றுவது சுமையானது, இப்படி நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. யாரும் இஷ்டப்பட்டே படிக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த கஷ்டத்தை கடந்து தான் மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு 7 கடல் தாண்டின பிறகு ஏதோ ஒரு ட்ரெஷர் கிடைக்கும். அந்த ட்ரெஷர் உள்ள உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும்னு. 7 கடலை தாண்டதே மகிழ்ச்சி. அந்த உண்மை உங்களுக்கு புரிகிற வரைக்கும் உங்களுக்கு பாடம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ பாடம் கஷ்டமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அது நீங்கள் கடக்கணும், அதை கடக்கணும்னே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் மட்டும் நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா என்னாச்சு பாப்பாக்கு? ஆல் ஓகே? பாவம் தண்ணி கொடுங்க. எங்கே இருக்காங்க அவங்க அம்மா? ஒத்தாலும் மொத்த குரோடை சாச்சிட்டானே. சரி, நானும் ஏதோ நடக்குது போட்டுக்குன்னு இப்படி சுற்றி வரேன். அப்போ கடமையை கடந்த பிறகு தான் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நம்முடைய வீடு நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்கீங்க. 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டிங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம். 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இன்னும் ஜாலியாக இருக்கலாமாங்க. 12th முடிச்சு விட போகிறாங்களா? இப்போ எந்திரிச்சு ஒருத்தர் கேட்டார் பாருங்களேன், 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகு என்ன கோர்ஸ் எடுத்தால் என்ன வேலை கிடைக்கும் அப்படிம்பா. இப்போல்லாம் லீவில் கூட சும்மா வரதில்லை, என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம்னு அங்கே போயிடுவோம். அங்கேயே கோபிநாத் மாதிரி ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ நீங்களாம் நினச்சிருப்பீங்க காலேஜ் போனால் ஜாலியாகிடும், ஸ்கூலில் தான் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, யூனிஃபார்ம்லாம் போட சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போயே சொல்லிடுறேன், 12th முடிச்சுட்டு போகிற பசங்களுக்குலாம் காலேஜெலாம் இதை விட ஸ்ட்ரிக்டாக இருக்கும். தெளிவாக சொல்லிடுறேன். அங்கே எல்லாம் நீங்கள் பழைய சின்னி ஜெயந்தி இதய முரளிலாம் ஒத்த நோட்டை எடுத்துக்கிட்டு ஜாலியாக போவாங்க. கேர்ள்ஸ்லாம் குறுக்க வருவாங்க, பாய்ஸ்லாம் போவாங்க. ஓப்பனிங் சீனில் ஒரு சாங் நடக்கும், காலை ஒடிச்சு போடுவாங்க. இப்போயே சொல்லிட்டேன். அங்கே என்ன சொல்லுவாங்க, அப்போ அம்மாட்ட வந்து சொல்லுங்களேன், அம்மா நீ என்ன சொன்ன, 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கஷ்டப்பட்டு படித்தா அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னேன். ஏன்னா படிக்கிறது கஷ்டம், படிப்பை முடிச்சு போயிட்டா சந்தோஷமாக இருக்கலாம். இங்கே என்னம்மா காலேஜில் ஸ்கூலை விட மோசமாக இருக்குது, முதல் நாளே வாத்தியாரெலாம் போட்டு திட்டுறாங்கம்மா, ஓரியன்டேஷனில் வச்சு உட்கார வச்சு செய்கிறானுவோ அப்படின்னு போய் சொன்னீங்கன்னா அம்மா என்ன சொல்ல போகிறாங்க? ஒரு ஆர்ட்ஸ் படிக்கிற பிள்ளையாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சேனா அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம். இன்ஜினியரிங் எடுத்துருக்கியா 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சேன்னா ஜாலியாக இருக்கலாம். நம்மளை நம்பி கஷ்டப்பட்டு படித்தோம்னு வச்சுங்களேன், 3 வருஷம் கழிச்சு முடிச்சு ஒரு வேலை கிடைக்குதுல, 4 வருஷம் படித்து முடிச்சு ஒரு வேலை கிடைச்சோன்னு நமக்கு நினைப்போம், அப்பா சந்தோஷம்டா இனிமேல் நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா படித்து முடிச்சிட்டோமா இல்லையா? அது முடித்தோடனே உங்களை ஓரியன்டேஷன் ப்ராக்டிஸ்க்கு மைசூரில் கூட்டி கொண்டே உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு ஒரு 500 பேர் வரிசையாக உட்காந்து ஒரு ஆள் வந்து எடுப்பாப்புல, தம்பி இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, எங்கள் ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் புதுசாக படிக்கணும் அப்படிமா. படக்குங்க, அடே அப்போ 4 வருஷம் நான் படித்த படிப்பே வேஸ்ட்டா அப்படி என்ன கோபால் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓரியன்டேஷன் கிளாஸை முடிச்சுட்டு உங்கள் அம்மாவுக்கு வந்து திரும்ப நீங்கள் ஃபோன் பண்ணி, அம்மா நீ என்ன சொன்ன, என்னுடைய டிகிரி எல்லாம் முடிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டா சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னியம்மா, ஒருத்தர் மறுபடி பஸ்ஸில் இருந்துங்கிறாமா அப்படிமிங்க. அம்மாக்கள் டயர்டே ஆக மாட்டாங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள். தம்பி இன்னும் 3 வருஷம் வேலை மட்டும் நல்லா பார்த்து கை நிறைய சம்பாரிச்சிட்டின்னா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடுவோம். உனக்குன்னு ஒருத்தி வருவா, அவள் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பான். அவனோ அவளோ 2 பேருக்கு இதுதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒரு பேங்க் பேலன்ஸ்லாம் ஏற்றி ஒரு 4வது வருஷத்துலேயே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு, 5வது வருஷத்துலேருந்து பையன் பார்க்க ஆரம்பிச்சு, ஒரு கல்யாணம் முடிச்சோடனே இந்த பையன் நினச்சிட்டு இருப்பான், முடிஞ்சு ஆல் குட், இனி மகிழ்ச்சி, இனியெல்லாம் மகிழ்ச்சி தான். இத்தனை ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு படித்து வேலையில் சம்பாதித்து வந்து வீட்டிலே செட்டில் ஆனதற்கு பலனை இனிதான் நான் அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவர் எந்திரிப்பார். அந்த பொண்ணு அப்படியே தலை நிறைய மல்லிகைப்பூவோட அப்படி ஒரு டீ கொடுப்பாப்புல, ஒரு ஃபில்டர் காஃபி கொடுப்பாப்புலங்கிற ஃபீலிங்கில் அவன் தூங்கிட்டு இருக்கையில் கிளிங் சத்தம் கேட்கும். என்னடான்னு முடிச்சு பார்த்தா ஒரு தூக்குவாளியோட நைட்டி போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு நிற்கும், போய் பால் வாங்கிட்டு வாப்புன்னு. பட்டார்னு தூக்கி போட, எது அந்த பெட் காஃபி குடிக்க நான் தான் பால் வாங்கவே போகணுங்கிற உண்மையே உங்களுக்கு 28 வயசில் தெரியும். அது வரைக்கும் அம்மாக்கள் ஏமாற்றுவாங்க. நான் சொல்கிறேன், இப்போவே புளிச்சுக்க. வாழ்க்கையில் கடமையிலிருந்து நீங்கள் விலகவே முடியாது. நமக்கு என்ன பொய்ப்பாடம் சொல்லித்தரப்படுகிறதுனா, நீ கடமையை கடந்தால் மகிழ்ச்சின்னு. நான் சொல்கிறேன், கடமையை செய்வதே மகிழ்ச்சி. அதை எப்போ மைண்ட் அக்செப்ட் பண்ணுதோ யூ வில் பி ஹாப்பி. படிப்பதே மகிழ்ச்சி தானே இல்லையா? படிப்பே ஆனந்தம் தான். இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உங்களுக்கு தரப்போகிறது. இது அத்தனை எனக்கு படிப்பு தான் தந்துச்சு. My education gave me everything here. நான் அந்த இடத்துல உட்கார்ந்தவன இந்த இடத்துல என்னை கொண்டாந்து நிறுத்துறது என்னுடைய படிப்பு தானே, என்னுடைய ஆசிரியர்கள் தானே. அப்போ படிப்பு தான் உங்களுக்கு எல்லாத்தையும் தரப்போகுது. படிப்பை ஆனந்தமாக படிங்க, சந்தோஷமாக படிங்க, ஜெயிக்கணும் படிங்க, 4 பேரை காப்பாற்றணும் படிங்க. படிப்புக்கு நம்ம வச்சுருக்க காரணம் சின்னதாக இருக்குது. 7,000 சம்பளம், 10,000 சம்பளம், ஏதாவது ஒரு சொந்த வீடு வாங்கினு ஒரு கார் வாங்கினோ 10,000 பேரை படிக்க வைக்கிறதுக்கு படிப்பா? படிப்புக்கான நோக்கத்தை பெருசாக்கு. இது சமூகத்தை தூக்கி நிறுத்துவதற்காக படிக்கிறேன்னு சொல்லி படிப்பு மேலே பயம் வராது. என்னை பார்த்து 10 பேர் ஜெயிக்கணும்னு சொல்லி படி. உன்னை பார்த்து 10 பேர் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஆளாக மாறணும் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா படிப்பு மேலே எப்படி வெறுப்பு வரும்? வேறு ஏதாவது இது கொடுக்க முடியுமா என்ன? என்னை பார்த்து 2 பேர் பெரிய ஆள் ஆவான், நான் படித்தாங்கிற நம்பிக்கையோடு படிக்கிறவனுக்கு படிப்பு ஒரு நாளும் சுமை இல்லை. படிப்பு அம்மா அப்பாக்களுடைய சொத்தாக வைக்காதீங்க. படிப்பை உங்கள் சொத்தாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அடுத்த 30 நாளைக்கு அதை செய்யுங்க. தட்ஸ் இனஃப். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் கோயிங் டு பி வித் யூ இன் யுவர் லைஃப். அது ஒரு வேலை இல்லை, வாழை முழுக்க நீங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும்.
இந்த வாரம் நீ அண்ணாக்கு ஒன்று படிச்சிங்கன்னா அடுத்த வாரம் நீ அண்ணாக்கு இன்னொன்று படிக்கணும். அது படித்து முடிக்கிறதுக்குள்ள அடுத்த வாரம் நீ அண்ணா வந்துடும். அதுக்கு நடுவில் இந்த நீ அண்ணா பற்றி 4 கேள்வி வேறு கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கெல்லாம் வேந்துக்கிட்டா நொந்துக்கிட்டா முடியுமா என்ன? அப்போ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கல்வி உங்களோடு கடைசி வரை வரப்போவது. பொறுப்பை கடப்பதல்ல மகிழ்ச்சி, பொறுப்போடு இருப்பது தான் மகிழ்ச்சி. நீங்கள் எந்த அளவுக்கு பொறுப்பை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள பழக ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு போர் அடிக்காது, எரிச்சல் ஆகாது, படித்து என்ன பண்ண போகிறோன்னு தெரிய போகிறது. அப்புறம் இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஆவரேஜ் அப்படிலாம் யாருமே கிடையாது. என்ன ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்? அவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். இப்போ என்ன மோசம் போச்சு? இப்போ என்ன மோசம் போச்சுன்னு? ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா பெஸ்ட் எஃபர்ட்டை கொடுங்க, வர்றது வரட்டும், நல்ல மார்க் எடுங்க. நான் வேணான்னு சொல்ல. நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாலாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, இப்போலாம் ஸ்டேட் ஃபஸ்ட் எவ்வளோ? 1100க்கு ஒரு 1090 அப்படி இருக்குமா? அப்போல்லாம் நான் 10th படிக்கல, நான்லாம் ஸ்டேட் போர்டு பையன். 500 மார்க்குக்கு பறித்தேன். 400 மார்க் எடுத்தால் கிடாவட்டி பொங்க வச்சுருவாங்க. 400 மார்க் எடுத்தவங்க நான் பெரியாள். இப்போல்லாம் 490 மார்க் எடுத்த கூட இளவுடு மாதிரி கிடக்கு. 10 மார்க் போச்சுங்க, 10 மார்க். உங்கள் வீட்டில் 7 IAS 13 ஜட்ஜி இருக்கீங்க, பூரா பயில் 8ஆம் கிளாஸ் பெயில். ஒத்த பிள்ளை முறையாக 450 மார்க் எடுத்துக்கு சந்தோஷமாக இருப்போமா? பத்தவே பத்தாது. எவ்வளோ மார்க் எடுத்தாலும் இங்கே 10 பொருளாம் கிடையாது. ஆனால் 490 மார்க் எடுத்தவங்களாம் ஒன்றும் கலெக்டர் ஆயிடல, ரைட்டா? 1094 மார்க் எடுத்தவங்களாம் ஒன்றும் பெரிய IAS IPS ஆஃபீஸர்லாம் ஆயிரல. எல்லாரும் ஐடியில் குப்பை கொட்டிடல. ஹவு ஸ்மார்ட் யூ ஆர், வாழ்க்கையை நீங்கள் எப்படி அணுகப் போகிறீர்கள் என்பது தான். ஆவரேஜாக இருக்கிறது குற்றம் இல்லை, நீ உன்னை குறைச்சி மதிப்பிடாத, நீயும் பெரிய ஆள் தான். ஆவரேஜ் மீன்ஸ் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாரும் ஆவரேஜ் தான். ஆவரேஜால் தான் எல்லாத்தையும் கவனிக்க முடியும். அதனால் இங்கே ஆவரேஜுக்கான ஸ்டாண்டர்டே இப்போ கூடான பிறகு என்ன ஆவரேஜ் என்னதுக்கு ஆவரேஜ் நீங்களாம் அவங்க நினச்சிக்கிறீங்க? அம்மா அப்பாக்கள் குறைஞ்சபட்சம் அடுத்த 50 நாளைக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யாமல் இருக்கும். மேலத்திரு கோயில் மகன் எப்படி படிக்கிறான் தெரியுமா? கீழத்திரு சுப்பிரமணி மகன் எப்படி படிக்கிறான் தெரியுமா? தயவுசெய்து இந்த கம்பேர் பண்ணுறதை நிறுத்தாதீங்க. இதை நிறுத்துனீங்கனாலே பாதி வேலை முடிஞ்சிடும். கடுப்பாக இருப்பேன், படிப்பையும் பிடிக்காது, கோபாலையும் பிடிக்காது. உங்களுக்கு இதன் வழியாக அப்பாக்கள் அம்மாக்கள் பிள்ளைகளுக்கு ஒரு உத்வேகத்தை உண்டாக்கலாம்னு நினைக்கிறீங்க. தயவுசெய்து செய்யாதீங்க. அந்த காலகட்டம் முடிந்து விட்டது. தான் என்பவன் யூனிக், நான் ஒரு தனியாள் என்று தான் இந்த பிள்ளைகள் நம்புகிறது. அவரை அவராக அணுகுங்கள். அவரை நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறப்ப இந்த சிக்கல் வரும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை, அதுவும் பசங்களை கூட பரவாயில்ல, பொம்பளை பிள்ளைங்களை கம்பேர் பண்ணுறது தான் ரொம்ப அதிகம். அது ரொம்ப தப்பு. ஓப்படியா மகளோட கம்பேர் பண்ணி இப்போ என்னத்தை பண்ண போறீங்க? உங்களுக்கு உங்கள் ஓப்படியாளுக்கு பிரச்சனைனா நீங்கள் நேராக அடிச்சுக்கோங்க. உங்கள் மகளுகளை வச்சு ஜெயிக்கணும்னு பார்த்தா அது எப்படின்னு வெளியில் உட்காந்து அக்கா அக்காங்கிறது உள்ளே போயிட்டு வாயில் குத்துறது. அவர்கிட்ட மகன் 2 மார்க் கூட எடுத்துட்டாலும் நீயே எடுக்கல. 1000 பிள்ளைகள் உங்களுக்கிடமும் இருக்கு. என்னைக்காவது யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளை நல்லா இருக்கு, நீ சரியில்லைங்கிறீங்கன்னு கம்பேர் பண்ணுறீங்களே. உங்களிடமும் 1000 பிள்ளைகள் உண்டு. எந்த பிள்ளையாவது உங்களை இன்னொரு அம்மாவோட கம்பேர் பண்ணியிருக்கா? என்னைக்காவது கம்பேர் பண்ணியிருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் கம்பேர் பண்ண மாட்டாங்க. என்ன பிள்ளையோடும் குறையோடும் இருந்தாலும் அவள் தான் என்னுடைய அம்மா அப்படின்னு தான் ஒரு பையனும் நினைப்பான், ஒரு பொண்ணு நினைப்பான். டிவியில் காம்ப்ளான் விளம்பரத்தில் மரத்தில் தொங்குற பயிலெல்லாம் காட்டுறீங்க பாரு, எப்படி தொங்குறான். இப்போ கூட இப்போ பக்கத்தில் கிள்ளி பாரு எப்படி பேசுகிறான்னு. இப்போ என்ன காட்டுற அம்மாவெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு பேச தெரியும், நான் பேசுகிறேன். இன்னொருத்தனுக்கு பாட தெரியும், அவன் பாடுவான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்த மாதிரி இருப்பான். அவனாக தான் இருக்கணும், அவன் யூனிக்காக தான் இருக்கணும். அதான் சொன்னேன், இந்த பசங்கள்ட்ட நான் ஆட்டோகிராஃப் கேட்டப்ப, ஆட்டோகிராஃப் கேட்காத, ஆட்டோகிராஃப் போடுற இடத்துக்கு வா, அதுக்கு பழகு, அந்த இடத்த நோக்கி நகரு, ரைட்? யாரும் இங்கே பெரியவனும் கிடையாது, யாரும் இங்கே சின்னவனும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். மனுஷன் ஜெயிக்கணும்னு நினைக்கிற எண்ணத்தை மட்டும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டானா ஊர் என்ன சொல்லுதுங்கலாம் இங்கே மேட்ரு இல்லை. இங்கே என்ன சொல்லுங்கிறதா முக்கியம், இங்கே என்ன சொல்லுதுங்கிறதா முக்கியம். ஊருக்கு என்ன தெரியும் உங்களை பற்றி? உங்களை பற்றி அடுத்தவனால் எப்படி டிசைட் பண்ண முடியும்? நீ முட்டாள் என்று சொல்லவோ அறிவாளி என்று சொல்லவோ அடுத்தவன் யார்? அவனுக்கு எப்படி உங்களுடைய மூளையின் அளவு என்னன்னு உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு எவ்வளோ உத்வேகம் இருக்கிறது, எவ்வளோ உற்சாகமான மனிதர்கள், எவ்வளவு கடின உழைப்பாளி என்று எப்படி ஊருக்கு தெரியும்? விட்டதை என்னைக்கு வேணாலும் பிடிக்கக்கூடிய திறமை இருக்கா இல்லையாங்கிறது ஊருக்கு எப்படி தெரியும்? அடுத்தவனுக்கு எப்படி தெரியும்? டோன்ட் வரி அபவுட் தட், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்கள் ஹார்ட் பீட்டை கேட்குற மாதிரி உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க. மனசை விட மிகச்சிறந்த ஆசான் யாருக்கும் இருக்க முடியாது. அது தப்புன்னு ஒன்று சொல்லும். உங்கள் மனசு தப்புன்னு சொன்ன பிறகு அந்த தப்பை செய்யாது. தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். திரும்ப திரும்ப சொல்ல, வேறு யாரெல்லாம் சொல்லலாம் வேண்டாம், நண்பர்கள் கூட சொல்ல வேண்டியது. உங்கள் மனசு சொல்லிடுது தப்பு, இதை செய்யாதன். மனசு ஒரு தடவை தப்புன்னு சொல்லிச்சுன்னா செய்யாது, கவலைப்படாத. அதனால் எந்த பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல, மனசு ஒன்று சொல்லி அது வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட பிறகு அதை செய்யாது. திஸ் இஸ் த ஹை டைம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் பாசிங் அ நெக்ஸ்ட் லெவல். லைஃப்பில் இருக்கக்கூடிய கோல்டன் டைம். உங்கள் லைஃப்பில் முக்கியமான 3 முடிவுகள் எடுக்கணும். 3 முக்கியமான முடிவுகள் வாழ்க்கையில் அவசியம். அது 3 ஒரு மனுஷனுக்கு கிடச்சிட்டு அவன் சந்தோஷமாக இருக்கலாம். முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு பிடிச்ச படிப்பை படிக்கிறது. ஏன்னா காலம் முழுக்க அது வரப்போகிறது. அப்போ அந்த பிடிச்ச படிப்பை படித்தா தான் அவங்களுக்கு காலம் முழுக்க எக்ஸைட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி நம்ம தொடர்ந்து ஸ்லாகிச்சுக்கிட்டே இருக்கலாம். லைஃப் போர் அடிக்காது, சந்தோஷமாக இருக்கும். 2வது, பிடித்த மாதிரியான ஒரு வேலைக்கு போகுது. நமக்கு பிடிச்ச வேலைக்கு போகணும். எனக்கு பிடிச்ச வேலை, ஐ எம் டூயிங் மை ஹாப்பிலி, ஐம் டூயிங் இட். நீ என்னன்னா நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறீங்கல்ல, நீங்கள் பார்க்குறது 40 நிமிஷம் வருமா? டிவியில் எவ்வளோ நேரம் வரும்? 40 நிமிஷம் வருமா? 6 மணி நேரம் நடக்கும் ஒரு ஷூட்டிங்கு. நிற்க முடியாது உங்களால், காலு கடுக்கும், விடங்கும். அவ்வளோ பேருக்கு பதில் சொல்லணும்.
ப்ரெஷர் ஏறும், எல்லாருக்கும் ஆன்சர் அலர்ட்டாக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். வெளியிலேருந்து பார்க்கல தான் ஈஸி. ஒரு நாளைக்கு 2 எபிசோடு, குறைஞ்சபட்சம் ஒரு எபிசோடு 6 மணி நேரம், மொத்தம் 18 மணி நேரம் ஷூட்டிங் நடக்கும் பிரேக்கோடு சேர்த்து. ஆனால் என் லைஃப்பில் ஒரு நாள் நான் அதுக்கு டயர்டே ஆனது கிடையாது. எனக்கு அது பிடிக்கும், அவ்வளோதான். வீட்டில் கொண்டே விட்டின்னு வச்சுங்க, எல்லா சுவிட்சையும் போடுவேன், எல்லா சுவிட்சையும் நிறுத்துவேன். ஃபேன் சுவிட்ச் எதுவும் தெரியாது, லைட் சுவிட்ச் எதுவும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஒன்றை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கினா லைஃப் முழுக்க நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆசைப்பட்டதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இங்கே வர்றப்போ கூட ஒரு 20-25 நிமிஷம் பேசிட்டு போகிறோம் தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் ஆசை ஒரு 1000 பிள்ளைகளை பார்க்குற இடத்துல மாவனை இதில் ஒருத்தியை தூக்கி நிறுத்தாமல் போகக்கூடாதா, பிலீஃப், அதான் ஹாப்பினஸ். அது உங்களை உத்வேகம் தள்ளிகிட்டே இருக்கும். அப்படி ஒரு வேலைக்கு போகணும். அடுத்த 3வது முக்கியமான விஷயம், நமக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர், ஆணோ பெண்ணோ, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை. இந்த 3 வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு சரியாக அமையணும்னா முதல்ல படித்து கரெக்டாக பிடிச்ச படிப்பை எடுத்துடணும். பிடிச்ச படிப்பை எடுக்கணும்னா அதுக்கான காலகட்டம் இது. அவங்க லைஃபோட 3 முக்கியமான டெசிஷனை நீங்கள் செய்கிறதுக்கான முதல் படிநிலை இது தான். இது வரைக்கும் எல்லாத்துலேயும் மற்றவங்க தலையீடு இருந்துச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க போகிற முடிவுகளில் பெரும்பாலும் அவங்களே விட்டுருவாங்க. பெரிய பிள்ளையாச்சு படிச்சிருச்சு, அந்த முடிவுகள் அதுவே எடுக்கணும். அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி வளரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அப்படி உங்கள் வாழ்க்கையை டிசைன் பண்ணுறதுக்கான முதல் புள்ளியை இப்போ நீங்கள் தான் போடுறீங்க. இந்த 8 புள்ளி கோலங்கிற உங்கள் வாழ்க்கையுடைய முதல் புள்ளி இது தான். இந்த புள்ளியை சரியாக வச்சுட்டேன் மவனை, மீதி 8 புள்ளி நம்ம கண்ட்ரோல். இல்லை மாமங்கார ஒரு புள்ளி வைப்பான், சொந்தக்கார ஒரு புள்ளி வைப்பான், தெருவில் ஒருத்தன் புள்ளி வைப்பான், போகிற வரவெல்லாம் புள்ளி வைப்பான். அமீபா மாதிரி இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு. So what kind of life that you guys are expecting? Do you want to design your own life or you want to settle in something that people are going to give it to you? உங்களுக்கு யாரோ ஒருவர் தரப்போகிற வாழ்க்கைக்குள்ளே உங்களை புகுத்திக் கொள்ள போகிறீர்களா, அல்லது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வாழ்க்கையை நீங்களே வகுத்துக் கொள்ள போகிறீர்களா? You have to design your life. That's the most happiest thing. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. இன்றைக்கி சேத்தியாத்தோப்பில் இருக்கேன். இன்றைக்கி நைட்டு போயிட்டு நான் ட்ரெயினை பிடிச்சி ஒரு ஊருக்கு போனோம். அங்கேருந்து ஒரு மலை ஏறணும். மலை மேலே இருக்கிற ஒரு காலேஜில் போய் நாளைக்கு பேசணும். அது முடிச்சு திரும்ப மலையிலேருந்து கீழே இறங்கி இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துல பேசணும். கேட்கல ஜாலியாக இருக்கும், ஆனால் கஷ்டம். ஆனால் எனக்கு ஜாலியாக தான் இருக்கும், ஏன்னா பிடிச்சது செய்கிறேன், டயர்டே ஆகாது. ஸோ டிசைன் யுவர் லைஃப். திஸ் இஸ் அ ஹை டைம். நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் என்ன பெரிய வருத்தம், அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அதோடைய அர்த்தம் இதுதான். அவங்களுக்கு இப்படி சொல்ல தெரியாது. அது நான் தான் படிக்கலை, நீயாவது படிங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு வழி. அது உங்களுக்கு புரியாது, அது வார்த்தை இல்லை. நான் நினைத்தபடி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியவில்லை, காரணம் நான் படிக்கவில்லை. நீ நினைத்தபடி உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் படி என்பது தான் அதனுடைய பொருள். If you want to design your life as per your wish, that you need to go through the education toughly. சீரியஸாக படி. எஜுகேஷனை கிண்டலா விளையாட்டுத்தனமாக பார்த்துட்டு நாளைக்கு பின்னைக்கு அன்னைக்கே சொன்னானுங்களே அப்படின்னு புலம்பார். ரெக்ரெட் தான் லைஃப்பில் ரொம்ப வருத்தமான விஷயம். கடைசி வரைக்கும் நம்ம அம்மா அப்பாக்கள்லாம் தனியாக புலம்புறதை யோசிச்சு பாருங்க. ஹெட்மாஸ்டர் சொன்னார், கொஞ்சம் படிச்சிருந்துருக்கலாம், எவ்வளோ சின்ன கால், அப்போ ஏதோ அசட்டையாக விட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். படிப்பு இல்லாட்டி வேறு ஒன்றும் நீங்கள் பிழைக்க முடியாதுலாம் நான் சொல்லவில்லை. ஆனால் அடிப்படை என்பது படிப்பு தான். படிப்பு என்பது வெறும் அறிவு மட்டும் கிடையாது, படிப்பு என்பது சமூக பார்வை. அப்போ இந்த வார்த்தையுடைய வழியை உணர்ந்துங்க. நான் தான் படிக்கலை, உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்றதுக்கான காரணம் தான். ஏன் நம்ம ஆளுக்கு இப்படி கையை எடுத்துக்கிட்டு படிக்க வைக்கிறாங்க யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இந்த வழியினுடைய வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் தன்னுடைய பொருளாதாரத்துக்கு உங்களை இப்படிலாம் படிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அப்பாக்கள் நினைத்திருந்தாலும் உங்களை 6ஆம் வகுப்போடு படிப்பிலே நிறுத்தி இருக்கலாமே. எனக்கு வருமானம் போதவில்லை, அம்மாவோட கூட இரு, நீ வயக்காட்டைக்கு போ, கடுத்தருக்கு வா, என் கூட மூட்டையை தூக்கூடான்னு சொல்லிக்கலாமே உங்ககிட்ட. ஏன் அந்த ஆள் இன்னும் மூட்டை தூக்கிட்டு உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான்? நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தந்தையின் கனவு ஒரு கல்வி. தட்ஸ் கால் எஜுகேஷன் ஹியர். தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அது சாதாரண வழி இல்லை. அந்த ஆளுக்கு மூட்டை தூக்குற வழியை விட என் புள்ள மூட்டை தூக்கிடக்கூடாதுங்கிற வழி தான் பெரிய வழி. அந்த வழியை கடக்கிற வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். When there is a bigger opportunities before you, that you need to grab it. Don't allow anyone to steal your time from this society. It is your time. Because this is the time that you need to proceed towards success. உங்கள் வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்காக உங்களிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நேரம் என்பது இதுதான். இந்த நேரத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கிறத பாருங்கள். மற்றபடி ஃபிசிக்ஸ் எப்படி படி, கெமிஸ்ட்ரி எப்படி படி, காலையிலேருந்து உட்காந்து படி, தூங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன் படிக்கணும்னு மட்டும் நான் சொல்கிறேன். அது மட்டும்தான் என் வேலை. அதை உணர்றவன் தானாக படிப்பான், நான் நம்புகிறேன். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் மை நெக்ஸ்ட் ஜெனரேஷன். யூ கைஸ் ஆர் ஸோ ஸ்ட்ராங், யூ கைஸ் ஆர் வெல் டேலண்டட். யூ நீட் சம் ப்ராப்பர் ஐடியா, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு சரியான ப்ராப்பரான ஐடியா மட்டும்தான் வரும். ஸோ திஸ் இஸ் நெவர் அ லேட். ப்ரொசீட், பேங்க் இட், கோ அண்ட். இந்த பயம்லாம் பயப்படாது, அந்த நிமிஷத்தை கரெக்டாக செய்யுங்க, அவ்வளோதான். லைஃப் இஸ் எவ்ரி அதர் மூமெண்ட் சேஞ்சஸ். எப்போயோ வரப்போகிற ஏதோ ஒரு ரிசல்ட்டை மனசில் வச்சுட்டு இப்போ நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டுலாம் இருக்காதீங்க. இந்த நிமிடத்தை நீங்கள் சரியாக செய்யணும்.
இந்த நிமிஷத்தில் நான் கரெக்டாக பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா சரியான நிமிஷம் சேர்ந்து ஒரு சரியான மணியாக மாறப்போகுது. அவ்வளோதானே. நீங்கள் இந்த அடுத்த 16 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் 6 மாதம் கழிச்சு வரப்போகிற ரிசல்ட்டை பற்றிலாம் இப்போ யோசிச்சுருக்க. இந்த நிமிஷத்தை என்ன பண்ணணும்னு யோசி. இந்த நிமிடத்தை நீங்கள் சரியாக மாற்றிட்டீங்கன்னா அது அடுத்த நிமிஷத்தை சரியாக மாற்றிடும். அடுத்த 10 நிமிஷத்தை சரியாக மாற்றினீங்கன்னா அந்த 10 நிமிஷம் அடுத்த 1 மணி நேரத்தை சரியாக மாற்றிடும். 1 மணி நேரத்தை சரியாக்கிட்டிங்கன்னா அது 3 மணி நேரத்தை சரியாக்கும். 3 மணி நேரம் சரியாயிடுச்சுன்னா லைஃபே சரியாயிடும். அவ்வளோ மட்டும்தான். பிரிங் யுவர் கான்சன்ட்ரேஷன். டயத்தை யார்ட்டையும் கொடுக்காதீங்க. டிவிட்ட விட்டுறாதீங்க, இன்டர்நெட்டில் விட்டுறாதீங்க, சோஷியல் மீடியாக்கிட்ட விட்டுறாதீங்க. திஸ் இஸ் யுவர் டைம். சேவ் யுவர் டைம், மேக் யுவர் டைம், யூஸ் ஆஃப் இட் அண்ட் பேங்க் இட். கோ வித் அ ஃபுல் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஹாப்பினஸ். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தந்தையின் வலி இருக்குல்ல, அதுதான் இங்கே கல்வி. நான் தான் படிக்கலை நீ படி என்று சொல்லுகிற வார்த்தை அல்ல, வலி. இனிமேலாவது உங்கள் அப்பா அம்மாக்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிற போது அதன் அர்த்தம் உங்களுக்கு விளங்கட்டும். சந்திரக்காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.